பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடுங்க அப்டேட்டோட. எப்படி அப்டேட்? அப்டேட்டுங்கிறதே போன வாரம் மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லப்பட்ட அப்டேட் இந்த வாரம் மிகப்பெரிய பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங் வந்திருக்குங்கிறது தான். அது அப்படியே அதுல இருந்தே ஆரம்பிங்க. அதேதான். சாரி, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் மேக்ஸிமம் சவுண்டா பேசுறேன். பட் ஓகே. அதான், சுந்தர் சி அந்த ப்ராஜெக்டிலிருந்து விலகுவதாக ஒரு நோட்டீஸ் ஒன்றை வெளியிட்டார். அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணிட்டாரா? அதாவது பரணி என்ன நடந்துச்சுன்னா, சுந்தர்சி வந்து அந்த படத்துல இருந்து விலகிறதா குஷ்பு வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிஆர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அதாவது பிஆர்ஓக்கான குரூப் இருக்கு. அந்த சுந்தர்சி சார்பா அவங்களோட பிஆர்ஓ வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. போஸ்ட் பண்ணியிருந்தாரு வாட்ஸ்அப்ல. போட்டுட்டு கொஞ்சம் இடத்துல டெலிட் பண்ணிட்டாரு. ஆனா போட்டோ என்ன ஆகும்? ஷேர் ஆகும். அது எப்படியா ஷேர் ஆயிடுச்சு. என்ன நியூஸ்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிக்கிற படத்துல வந்து சுந்தர்சி டைரக்டர் பொறுப்புல வந்து விலகிறதா அவர் ப்ரெஸ் நோட் கொடுத்துட்டாரு. எல்லா ஆசிலையும் போட்டாங்க. இதுதான் ஹாட் டாபிக். அதுதான் அதை பத்தி பேசுவோம். மற்ற அப்டேட்டையும் சொல்லி முடியுங்க. மற்ற அது ஏன், என்ன, எதுக்கு, எப்படி அப்படிங்கறத அப்புறம் பேசுவோம். ஓகே. இன்னைக்கு களம் கவல், அதுக்கப்புறம் ரிவால்வர் ரிட்டா, தீயவர் கொலை நடுங்க, இந்த 3 படத்துல இருந்தும் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தியும் பேசலாம். காந்தா படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. கும்கி 2 நாளைக்கு ரிலீஸ் கிடையாது. யாராவது புக் பண்ணியிருந்தீங்கன்னா சாரி, தேட்டர் போயும் டிசப்பாயிண்ட் ஆக வேணாம். படம் வந்து கோர்ட்ல கேஸ்ல இருக்கு. ஸோ December 2 வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகாது. அதே மாதிரி டியூன் 3 வந்து ஃபிலிமிங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கருப்பு அதோட அந்த படத்தோட பேட்ச் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க் டீம் ப்ரொமோஷனல் டூர் போகிறாங்க. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு அப்படின்னு சொல்லி. ஸோ கென் கர்னஸ் அவர் டைரக்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதோட ஸ்கூல் பொஷன்ஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்துட்டு ஒரு பிஹைண்ட் த சீன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பிரம்மயுகம் வாலா இந்த படத்துலலாம் ஆக்ஷன் கொரியோகிராஃபர் இந்த கலை கிங்சன் அவர் தான் வந்து இந்த படத்துக்கும் பண்ணுறாரு. அதே மாதிரி நூறுசாமி விஜய் ஆண்டனி ஃபிலிம், அந்த படத்தோட ஃபைனல் ஷெட்யூல் வந்து நடந்துட்டுருக்கு. அவரே வந்து ஃபோட்டோ போட்டிருந்தாரு. அப்புறம் தேரே இஷ்க் மெயின் ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது ஈவினிங். 3 minutes 25 seconds ட்ரெய்லர் சென்சார் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வாரம் ஓடிடி ரிலீசஸில் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர், அதுக்கப்புறம் வந்து அது வந்து யூஎஸ்ல மட்டும் ரெண்டில் இருக்கு. டூட் இன்னைக்கு நைட் நெட்ஃப்ளிக்ஸில் வருது. தெலுசு கதா அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் வருது இன்னைக்கு நைட். ஜாலி எல்எல்பி 3 நெட்ஃப்ளிக்ஸ். அவிஹித்தம் அப்படின்ற மலையாளம் ஃபிலிம் ஹாட் ஸ்டாரில் வருது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன் பங்களா அப்படின்னு மலையாளம் த்ரில்லர் சீரியஸ் வந்து ஜி5ல வருது. டெல்லி கிரைம் 3 அதுவுமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸில் வருது. இதெல்லாம் மேஜராக வர ஓடிடி ரிலீசஸ். அப்புறம் ஃபால் அவுட் சீசன் 2ஓட புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிருந்தா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். முஸ்தபா அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடுவாங்க சினிமாவில். அதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு எனக்கு பிடித்த விதம், நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு ஒரு அப்டேட் என்னன்னா, மகேஷ் சிறுவனோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிற அப்டேட். அதுக்கான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, மகேஷ் சிறுவனை அடுத்து ஹிந்தியில படம் பண்ண போறாரு. அதாவது ஹிந்தி தமிழ் ரெண்டுலையும் படம் பண்ண போறாரு. விஜய் சேதுபதி ஹீரோ, சஞ்சய் தத்து இல்லை, ஸ்ரதா கபூரா அவங்க வந்து ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு. இந்த நியூஸ் உண்மையா இருக்கும் பட்சத்துல ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா வந்து விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் வந்து அவர் ரீமேக் படம் பண்ணிட்டார். அதாவது விடாமுயற்சி வந்து ரீமேக் படம். விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் வந்து அவரோட ஓன் ஸ்கிரிப்ட்ல அப்படி ஏகே ஒரு படம் பண்ணுவாரு. குடியோட எப்படியா நடக்கும். ஆனா இப்ப அடுத்த படமே இல்லைங்கிறது தெரியும். எப்படியாவது ஒரு அடுத்த படம் வரும் அப்படின்னு தெரியும். அது வந்து அந்த கேப்ல ஏதாவது பெரிய படங்கள், ஏதாவது ஒரு சின்ன படம் ஏதாச்சும் ஒரு பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா எந்த அப்டேட்டுமே இல்லாம இருந்துச்சு. நான் ரொம்ப எதிர்பார்க்கிற ஒரு இயக்குனர் வந்து மகிழ்ச்சி போது அவருடைய அப்டேட் இன்னைக்கு வந்து ஒரு செய்தியா வந்துச்சு. செய்தியா வந்த வரைக்கும் சந்தோஷம். சேர்த்து சிவாவோட அடுத்த படமும் விஜய் சேதுபதி கூட, மகிழ்ச்சி அடுத்த படமும் விஜய் சேதுபதி கூட. அக்கண்டா தாண்டவம் பவர் ஆஃப் டிவைன் நாளை மாலை 5:09 ஆமா, அது ஒண்ணு. அகண்டா 2 வந்து ஃபர்ஸ்ட் செய்தி தாண்டவம் நாளைக்கு ரிலீஸ். பிரகாஷ் கேக்குது சொல்லுங்க.
64 என்னாச்சு ப்ரோ? என்ன சொன்னாங்க? புரியல, சத்தமா பேசுங்க. 64 ஏகே 64 என்னாச்சு? என்னாச்சு? இன்னைக்கு வலைப்பேச்சுல ராகுல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ராகுல் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா இன்னைக்கு? 2 ப்ராஜெக்ட்ல இருந்துமே ராகுல் வெளியே போயிட்டதா சொல்லிட்டாரு. ஜனநாயகனோட டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்தும் ஏகே 64ல இருந்தும். சரி, என்ன கதைன்னு தெரியல. ஆனா ஒண்ணு ஸ்டார்டிங் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸ்டார்டிங் என்னன்னு தெரியல. சரி, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஓகேங்களா? இது எந்த அதாவது தகவல்னு வச்சுக்கோங்க. இது செய்தி அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. தகவல் அவ்வளவுதான். எல்லாரும் காதுல செய்தி சொல்லுவாங்க. முன்னாடி ஏற்று விக்கெட் அது ஒரு கோவையா சொல்றாங்க. அதாவது ராகுல் விவேகம், அப்புறம் துணிவு, வலிமை, அப்புறம் இன்னொரு சில படங்கள். அந்த படங்கள்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் சத்யஜித் ஒர்க் பண்ணாரு, அப்புறம் போனி கபூர் ஒர்க் பண்ணாரு. அப்புறம் துணிவு தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸே அவரே பண்ணாரு. அப்புறம் கடைசியா என்ன பண்ணோம், ஜிபியூ பண்ணாரு. அப்புறம் விஜய்க்கு கோட் தமிழ்நாடு ரிலீஸ் எல்லாம் பண்ணாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் தயாரிச்சிருப்ப சின்ன பட்ஜெட் படங்கள் தான். அவர் தயாரிச்சது சின்ன பட்ஜெட் படங்கள். கிஸ், அதுக்கு முன்னாடி இந்த கோல்டுன்னு ஒரு படமா, இந்த ஹீரோ எடுத்தாருல அன்ஃபோர்ஸ் சூப்பர், அது மாதிரி கோல்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன பட்ஜெட் படம். இந்த தயாரிச்ச படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட் படம், கம்பேக்டான பட்ஜெட்ல இருக்குது. ஆனா ரிலீஸ் பண்ணது மட்டும் தான் பெரிய நடிகரோட படம். ரிலீஸ் பண்ணதுன்னா அது ஒரு பேக்கப் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த பேக்கப் மூலமா பண்ணாங்க. அவர் எந்த படமும் பெரிய லெவல்ல தயாரிச்சது கிடையாது. அவர் தயாரிக்கிறதா இருந்த முதல் படம் இதுதான். இவர் இந்த குட் பை ரிலீஸ் சமயத்திலேயே பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனும் இவரும் திரும்ப ஒரு படம் பண்ண போறாங்க. மைத்திரிக்கு தான் படம் பண்றதா இருந்துச்சு. அந்த படம் மைத்திரிக்கு பண்றதா இருந்துச்சு. அதனால அந்த படம் இவர் உடனே கேட்டாரு, நாம படம் தயாரிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. இந்த அடிப்படையில ஒரு தயாரிக்கலாம் வந்துச்சு. ஓகேவா? அந்த டாக் நடந்த அப்பயுமே என்னன்னா இவரால நம்ம அஜித் படம் கால்ஷீட் நம்மகிட்ட இருக்குன்னா நம்ம ஏகப்பட்ட இடத்துல ஃபைனான்ஸ் வாங்கி படத்தை தயாரிச்சிடலாம். அப்படி இல்லையா கோ ப்ரொடியூசரை யாராவது பார்த்து படத்தை தயாரிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவாக இருந்தாரு. கோ ப்ரொடியூசர்னா எப்படின்னா, ஒரு படத்தை ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிட்டு இன்னொரு தட்டத்தை கைமாற்றி விடுற மாதிரி பண்ணி பேர் மட்டும் தமிழ்நாடு ரிலீஸ் மட்டும் அவர் எடுத்துக்கிறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஏரியாவை செலவு பண்ண துவங்க. அதாவது எப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட், டேரக்டர் அக்ரிமெண்ட் போட்டு அந்த ஹீரோக்கு அக்ரிமெண்ட் போட்டு 2 பேரும் புக் பண்ணி அவங்க மூலமா இந்த கேஸ்டிங் பண்றதா பண்ணி லொகேஷன் ரெடி பண்றது, அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் செலவு பண்ணி ரூம் ஏற்பாடு பண்ணி ஆஃபீஸ் போட்டு தருவாங்க. அந்த ஆஃபீஸ் ஏற்பாடு பண்ணி தரது, இதெல்லாம் பண்ணாங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது பெரிய தயாரிப்பாளர் நான் படத்தை தயாரிக்கணும்னு ஆசைப்படுறேன், கோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இவங்க போய் கேட்பாங்க. யாரும் கோ ப்ரொடியூஸ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா ஒரு 4 பேர் கேட்பாங்க. அப்படி கைமாற்றி விட்டுருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த டிசைன் பண்றது, ப்ராஜெக்ட் டிசைன் பண்றது எப்படின்னா, எந்திரனே எடுத்துக்கலாம். எந்திரன் பாத்தீங்கன்னா ஐங்கரன் தான் அந்த படத்தை தயாரிக்கிறது. அந்த ஐங்கரன் தான் எல்லா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் பண்ணாங்க. படத்தை ஆரம்பிக்கிற தருவாயில அவங்களால அவ்வளவு பெரிய பட்ஜெட் போட முடியாது. அப்படியே சன் பிக்சர்ஸ் கைமாற்றி விட்டாங்க. கலைப்புலி தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த துப்பாக்கி படம் எஸ்சிஎஸ்சி தான் அந்த படத்தை டிசைன் பண்ணது. அவரோட தயாரிப்புல எஸ்சிஎஸ்சி அந்த படத்தை டோட்டலா டிசைன் பண்ணது. ஏஆர் முருகதாஸ் தான் டேரக்டர், ஹரிஜிராஜ் மியூசிக் டைரக்டர், ஹீரோயின் இவங்க தான். அப்படி எல்லாம் டிசைன் பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் ரெடி பண்ணி, ஆனா அவ்வளவு பெரிய பட்ஜெட் நம்ம போட முடியல அப்படின்னு டக்கு என்ன பண்ணாரு, கலைப்புலி தானத்தை கைமாற்றி ஒரு அதுக்கு மேல ஒரு அமௌண்ட்டோ ஒரு ஏரியாவே வாங்கிக்கிறது. இப்படி நடக்கிறத அந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி இன்னொரு ஆள்கிட்ட கோ ப்ரொடியூசரா மாற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியில பெரும்பாலும் எல்லா படங்களும் நடந்துட்டு தான் இருக்கிறது. அப்படிதான் ராகுல் என்ன நினைச்சாரு, நம்ம ஆபீஸை போட்டு கொடுப்போம், எல்லா செலவும் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு யாராவது ஒரு கோ ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா அந்த அவங்கள்ட்ட படத்தை ப்ராஜெக்ட் ஒட்டுமொத்த செலவு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இது வரைக்கும் பண்ண செலவுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆகும். இல்ல தமிழ்நாடு தேட்டருக்கு ரிலீஸ் பண்ற அந்த ரைட்ஸ் வாங்கிக்கிற ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வாங்கிக்கிறதாகும். அது மாதிரி ஒரு பிளான் தான் வச்சு இருந்துப்பாரு. அப்படிதான் இருக்கும். ஏன்னா அவரோட இவ்வளவு செலவு நீங்க கிட்டத்தட்ட இந்த படம் தயாரிக்கிற ஒரு 250 கோடியில இருந்து 300 கோடி இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அஜித்தோட சம்பளமே ஒரு 180 200 கோடி சொல்றாங்க. அதுக்கு மேல டேரக்டர் சம்பளம், மியூசிக் டேரக்டர் அனிருத்துக்கு எப்படி 15 கோடி சம்பளம் கம்மியா இருக்காது. எல்லாமே டிசைன் பண்ணிட்டாரு. அது போக மோகன்லால், அது போக இன்னும் சில தமிழ் ஹீரோ ஒருத்தர், அப்புறமேட்டு ஒரு அதர் லாங்குவேஜ் ஹீரோ ஒருத்தர், அது போக நீங்க எல்லா ஹீரோயினே 2-3 ஹீரோயின். ப்ராஜெக்ட் எல்லாம் ஆஃப்லைன்ல, அதாவது எப்படி சொல்றாங்க, ரியல் லொகேஷன்ல ஷூட்டிங் பண்ற மாதிரி சரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டு போட்டு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் மினிமம் நீங்க 250 கோடி 300 கோடி செலவாகும். 300 கோடி அவர் டோட்டலா அவர் போட முடியுமா கேட்டா முடியாது. அவரு பேக்கப்ல இருக்க அந்த கம்பெனிட்ட போய் கேட்கலாம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி பெரிய ஹீரோ படம்னா நாமளே நம்ம பேனர்ல தயாரிச்சான வேல்யூ, உங்க பேனர்ல தயாரிச்சு அதுக்கப்புறம் எங்க பேர்ல ரிலீஸ் பண்றதுல மட்டும் என்ன யூஸ் இல்லை, அதனால நாங்களே வேணா படத்தை தயாரிக்கிறோம். அப்ப நம்ம டேரக்டா வரும்போது இவர் இந்த நேரத்துல வேணாங்க, இது இந்த தயாரிப்பு வேற தயாரிப்பு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு வேற தயாரிப்பு கோபப்பட்டு யாரும் வரல. ஏன்னா மொதல் 3 விஷயம் எல்லாரும் வந்தாங்கன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வியே படம் உடனே ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம், உடனே ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணலாம். அதுக்கே சில பல இதுல. ஆனா இவர் ரேஸ் இருக்கு, ரேஸ் ஷெட்யூல் இருக்கு, மாறி மாறி அதாவது
இங்கிட்டும் காம்ப்ளிகேட்டட், இங்கிட்டும் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. கோ ப்ரொடியூசர் சிக்கல போல இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல போனா. இதுதான், இது சொல்லலாமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச தகவலை சொல்றது என்னன்னா, ஒரு கோ ப்ரொடியூசர் வந்தா இவங்க வந்து ராகுல் வந்து அந்த படத்தை கைமாற்றி தமிழ்நாடு ரிலீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட முழு காசு போட முடியாது. இப்ப ஜனநாயகம் 2வது வந்து கேள்வி வந்தீங்க, ஜனநாயகம் சொன்னீங்க. ஜனநாயகமே இதேதான். அது ஜனநாயகம் வந்து அமௌண்ட் வந்து கூட அமௌண்ட். இப்ப ஒரு கோட் வாங்கினாருன்னா கோட் வந்து அந்த கோட் அமௌண்டோட இது கூட வருது. அது போக என்னன்னா இன்னொரு ஏரியா கேரளா ரைட்ஸையும் சேர்த்து வாங்குறாரு, கேட்கறாரு. அப்ப ஒரு பெரிய தொகை அது. இந்த பெரிய தொகையோட ராகுல் வந்து ஒரு 100 கிட்ட ஒரு 50 கோடி, சாரி எப்படின்னா ஒரு 90 கோடியில இருந்து 100 கோடி வச்சுக்கோங்க. 90 கோடியில இருந்து 100 கோடி வரையும் அவர் கொடுக்க முடியுமா? ஒரே சிங்கிள் பேமெண்ட், அவங்க கேட்கறதெல்லாம் சிங்கிள் பேமெண்ட். அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியல அவரால். இப்ப பண்ண, ஏன்னா அவர் வந்து இந்த டைம்ல பண்ண முடியாது. ஏன்னா வந்து எலெக்ஷன் நெருங்குற டைம், அவங்க வந்து டோட்டலா பெரிய தொகையெல்லாம் பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணா எப்படி இவ்வளவு பெரிய தொகை வரும்? இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இவ்வளவு பெரிய தொகை எப்படி வந்துங்கிற கணக்கெல்லாம் வரும், பெரிய சிக்கல் ஆகும்னால அவங்க பண்றது இல்லை. அதுதான் பிரச்சனை அப்படிங்கறதுதான் தகவல். இது செய்தியாவோ உறுதியான இதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆனா டிலே ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். AK-64 டிலே ஆகிறதுக்கான ரீசன் இதுதான். ஜனநாயகம் வந்து பேக் அவுட் ஆகிறதுக்கான ரீசனும் இதுதான். மீதி என்னங்கிறதெல்லாம் தெரியல. பட் அதனாலதான் அப்டேட் தள்ளி தள்ளி போகுது. ஆனா என்னன்னா டோட்டலா அந்த அப்டேட்டுக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அனிமேஷன் ப்ரோமோ ரெடி பண்ணிட்டாங்க. அனிருத் அதுக்கான ஒர்க்கை முடிச்சிட்டாரு. ஆதிக்க டோட்டல் ஒர்க், அதாவது படத்துல லொகேஷன் முடிஞ்சு, பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி, ஷூட்டிங் பார்க்கறதுக்கான எல்லா நடிகர்கள்ட்டையும் கால் ஷீட் வாங்கியாச்சு. இப்ப என்ன, அந்த கோ ப்ரொடியூசர்ங்கிற இது வரணும், இல்ல ராகுல் ஃபண்டை ரெடி பண்ணணும். இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ராகுல் முழு ஃபண்டையும் ரெடி பண்ணி அவர் தயாரிக்க போறாரா, இல்ல கோ ப்ரொடியூஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத கேள்வி. ஆனா ராகுல் இதுல இருந்து முழுச வெளியே போகல, ஓகேங்களா. ஏன்னா அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணிருக்காரு. அவர் தான் டோட்டலா சொல்ல போனா நம்ம சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் டிசைன் சொல்லுவோம், எல்லாத்தையும் கால் ஷீட் வாங்கிருக்காரு. அதுதான் அவர் தான் படத்தை தமிழ்நாடு ரிலீஸும் பண்ணுவாரு. இது எப்ப நடக்கும் என்ன இதெல்லாங்கிறதும் தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லணும், இன்னும் தள்ளி போச்சுன்னா கண்டிப்பா மோகன்லால் படத்துல இருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் கொடுத்த கால் ஷீட்டுங்கிறது முடிஞ்சு போயிடும், அந்த டேட்டுங்கிறது முடிஞ்சு போயிடும். அடுத்தடுத்த டேட்டு அவருக்கு அடுத்த நிறைய படங்கள் ஒரு கமிட்மெண்ட் இருக்காங்க, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. இன்னும் டிலே ஆச்சுன்னா, அதாவது நவம்பர் முடிஞ்சுன்னா கண்டிப்பா அந்த படத்துல மோகன்லால் இருக்க மாட்டார். அவ்வளவுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட். தெளிவா சொல்லிருக்கேன் நினைக்கிறேன். இல்ல தெளிவா சொல்லிருக்கீங்க, நிறைய சொல்லிருக்கீங்க. ரொம்ப நன்றி. இவ்வளவு தூரம் அன்எக்ஸ்பெக்டடு. இந்த தலைவர் 173 என்னதாங்க பிரச்சனை? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை? நல்லா டேக் அப் ஆச்சு, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு காம்போவா இருந்துச்சு. பட் ஏன் திடீர்னு வந்து இன்னைக்கு அவர் வந்து அப்படி ஒரு லெட்டரை கொடுத்துட்டாரு? ஏதாவது அதை பத்தி தெரியுமா? இல்ல அதுவும் சொல்லலாமா சொல்ல சொன்னதான் தெரியல. முன்னாடி சொன்னதே சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். அதெல்லாம் எதுக்குமே இல்ல. நீங்க ஏற்கனவே ஏதோ வந்து அப்படி இல்ல. என்னன்னா சில விஷயங்கள் வந்து ரொம்ப இதா இருக்கும். அதை நம்ம சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சுருக்கமா என்ன சொல்றேன். மத்தவங்க எப்படி வேணா சொல்லிங்க, அது ஸ்பீக்கர் உள்ளவங்க மற்ற காரணம் சொல்லிக்கு. நான் எல்லாமே சுருக்கமா சொல்லணும்னா, சூப்பர் ஸ்டார் சுந்தர்சி காம்பினேஷன் கண்டிப்பா இந்த படம் அடுத்த ஒரு படம் 2 படத்தை நடக்கும். ஆனா தயாரிப்பு நிறுவனம் வேறையா இருக்கும், ஓகேங்களா. RKFI இல்லாம தயாரிப்பு நிறுவனம் வேறையா இருக்கலாம். ஆனா சுந்தர்சியோட ஸ்கிரிப்ட் வந்து அவர் ரஜினிகாந்த் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, படம் பண்ணலாம் நினைக்கிறது. ஏன்னா அவர் படம் பண்ணது ரீசன் என்னன்னா, நம்ம வந்து கூலி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். அடுத்து ஜெயிலர் 2 அது ஒரு மாசான ஆக்ஷன் படம். அதுக்கப்புறம் வந்து ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போற படம்னு சொல்றாங்க, நெல்சன் படம். அதுவுமே வந்து ஒரு ஸ்டைலான ஆக்ஷன் படம் தான். இப்போ நம்ம ஆக்ஷன் படமா பண்ணிட்டு இருக்க கேப்ல நடுவில் ஒரு லைட் ஹார்ட்டடா ஒரு காமெடி, ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் டேரக்டர் அவர் தேர்னாரு. அப்படி செலக்ஷன் பண்ணதான் சுந்தர்சி. ஆனா அங்கதான் வந்து இப்ப வந்து ஏதோ காம்ப்ளீட் ஆயிருக்கும் போல இருக்கு. அது ரீசன் நான் சொல்லல, அது விரும்பல விட்டுருங்க. ஆனா என்ன RKFI இல்லாம அந்த காம்பினேஷன் வேற யாரும் ப்ரொடக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. வேல்ஸோ இல்ல வந்து அந்த பென்ஸ் ஸ்டுடியோஸ் சொல்லிவாங்க, காம்பினேஷன் இருக்காங்க அவங்களோ, இல்ல வேற யாரோ கூட அந்த காம்பினேஷன் வரலாம். ஆனா இந்த படமா இல்லாம ஒரு படம் கேப் போட்டு அதுக்கு அடுத்த படமா கூட வரலாம். ஒரு 2 படம் தள்ளி ஒரு வருஷம் 2 வருஷம் வச்சு கூட வரலாம். சுந்தர்சி ரஜினி காம்பினேஷன் தான் நடக்கும். ஆனா இது நடக்குமா இல்லைன்னு தெரியல. என் கெஸ்ட் தான் சொல்றேன், ஓகேங்களா. RKFI வந்து அதே மாதிரி போஸ்டையும் டெலீட் பண்ணிட்டாங்க. சுந்தர்சி அந்த குஷ்பு போட்டிருந்தாங்கல்ல இன்ஸ்டாகிராம் போஸ்ட், அதையும் டெலீட் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த வெயிட் பண்றாங்களா என்னங்கிறதா தெரியல. ஆனா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு செக்மேட் மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமா ஆமா, அவர் டீ கடையார் கூட வெயிட் பண்ணணும் போறோம். டீ கடையார் கூட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு. அது வேற, இது வேற. அது போட்டிருந்தது வேற. அவர் வந்து ஜஸ்ட் வந்து அவர் போட்டிருந்ததை படிச்சேன். இன்னொருத்தர் போட்டிருந்த ஒரு ட்வீட்டுக்கு கற்பனை கதை அவரே சொல்லுது. அந்த ட்வீட்டோட சாராம்சம் என்னன்னா, சோர்ஸ் ட்வீட் என்னன்னா, நீங்களே உங்க கற்பனை அவுத்து விடுங்க, அந்த கற்பனை வந்து நிஜம் மாதிரியே இருக்கணும் அப்படிங்கறதா. ஓகே, அது நிஜம் கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் தெரியாமல முன்கூட்டி தெரியாம போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, அந்த காரணம்லாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில சொல்றாங்க, இண்டஸ்ட்ரியில என்னைக்குமே வந்து கட்சி பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. பெரும்பாலான ஒரு சில தவிர, இப்ப ராமராஜன் இருக்காருல்ல, ராமராஜன் பார்ப்பாரு. ராமராஜன் வந்து இப்ப கரகாட்டக்காரன் படம் இருக்குல்ல, கரகாட்டக்காரன் படம் நடிக்கும் போது ராமராஜன் என்ன சொன்னாருன்னா, அந்த படத்துல வந்து கவுண்டமணி ரோல்ல முதல்ல இருந்தது SS சந்திரன்.
எஸ் சந்திரன் தான் அந்த படத்துல புக் ஆயிருந்தது. டைரக்டர் கங்கை அமரன் வந்து எஸ் சந்திரன் தான் வேணுங்கிறார். ப்ரொடியூசர் பாலுவா அவருமே வந்து பாத்தீங்கன்னா எஸ் சந்திரன் தான் வேணுங்கிறாரு. கால் சீட்டு வாங்கிட்டாங்க. ஆனா ராமராஜன் என்ன சொன்னார்னா, அவர் வந்து இன்னொரு கட்சியில இருக்காரு, நான் வேற கட்சியில இருக்கேன். ரெண்டாவது அவர் வந்து அரசியல் பேசுவார், ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பேசுவார், படத்துலயுமே டைலாக்கா ஏதாவது ஒரு துணிச்சு வச்சுட மறைமுகமா அது எனக்கே தெரியாம கூட நினைச்சா ரொம்ப சங்கடமா போயிடும். ஒரு செட்ல வந்து ரொம்ப நாள் நடிக்கணும், அதனால செட் ஆகாது, அதுக்கு மேல கவுண்டர் பண்ணி வைங்கன்னு இவரு தான் சொன்னார், ராமராஜன் தான். ஆனா முடியாது டேரக்டர் எல்லாம் சொல்லி கடைசியா அந்த ராமராஜன் என்ன சொல்றாரு, கவுண்டமணி இல்லைன்னா நான் படத்தை நடிக்க மாட்டேன், எஸ் சந்திரன் இருந்தாலும் படத்தை நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அதனாலதான் கவுண்டமணி அந்த இடத்துல வந்து அந்த நாகேஸ்வர் அந்த ரோலுக்கு வித்துவான் ரோலுக்கு இருந்தாலும் கவுண்டமணி கலக்கி இருப்பாருங்க. எனக்கு இல்ல அது ஓகே. ஆனா என்னன்னா அந்த அந்த டைரக்டரோட சாய்ஸ், ப்ரொடியூசரோட சாய்ஸ், டீமோட சாய்ஸ் எல்லாமே வந்து எஸ் சந்திரன் தான் அந்த இடத்துல இருந்தது. கவுண்டமணி கொண்டு வந்ததுங்கிறது ராமராஜன் தான். ஏன்னா அவரு முடிவு பண்ணது என்னன்னா, இன்னொரு அரசியல் கட்சியில இருக்க ஒரு நபர் கூட நம்ம ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா பெரும்பாலும் இது மாதிரி ஒரு சிலர் தான் விதிவிலக்கு. அரசியல் கட்சி பாகுபாடுகள் பாக்குற சினிமா, மற்றபடி எல்லாருமே இங்க நடக்கும். இப்ப விஷாலுக்கும் சரத்குமாருக்கும், விஷாலுக்கும் ராதிகாக்கும் எவ்வளவு பேர் சண்டை நடிச்சு எப்பவும் நடந்து தெரியும். ஆனா பூஜை படத்துல அவங்க சேர்ந்தா நடிச்சாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில வந்து அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா கட்சி பாகுபாடு இல்லாம ஒர்க் பண்றதுதான் தமிழ் இண்டஸ்ட்ரி. எல்லா இண்டஸ்ட்ரியுமே பெரும்பாலும் சினிமாங்கிறது அது வேற. இப்ப நீங்க பிரகாஷ்ராஜே எடுத்துங்க, பிரகாஷ்ராஜ் அரசியல் ரீதியா அவர் வேற மாதிரியான கருத்துக்கள் பேசுவார். ஆனா சினிமால வந்து அவரை வந்து அதே அவர் யாரெல்லாம் திட்டுறாங்களோ அந்த படத்துல, அவங்க தயாரிக்கிற படத்துலயே, அவங்க ஒர்க் பண்ற படத்துலயே அவர் வந்து நடிப்பாரு. இப்போ உதாரணமா ஓஜிலே எடுத்துக்கலாம். ஓஜியே பவன் கல்யாண் வந்து அவர் பவன் கல்யாண் பிஜேபி கூட்டணியா இருக்காரு. பவன் கல்யாண் வந்து வேற ஒரு கொள்கையும் எல்லாத்தையும் சார்ந்தவர். பிரகாஷ்ராஜ் டோட்டலா மாறணும். அந்த படத்துல வந்து ரெண்டு சேர்ந்து நடிப்பாங்க. இப்ப ரீசெண்டா கூட அது நடக்கும். ஏன்னா சினிமாங்கிறது அதுதான். சினிமாங்கிறது என்னைக்குமே அரசியல் பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அது பார்த்துட்டு தான் போனவர் அனௌன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அவரோட சீக்கிரம் என்ன சொல்ல, கற்பனை கதையா ஒருத்தர் கேட்டா கற்பனை கதையா ஒரு விளக்கம் சொன்னாரு தவிர அது உண்மை அல்ல. உண்மைங்கிறது வேற. அது நம்ம சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. அதனால நான் ஒன்னு இதான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். பட் இருந்தாலும் அவர் பவன் கல்யாணுக்கெல்லாம் நம்ம நிறைய கம்பு சுத்திட்டு இப்ப வந்து இப்படி போயிட்டாருன்னு சில நேரம் வருஷம் தான். அதனால ஒண்ணும் இல்ல, அது அவங்களோட இது. ஒருவேளை இந்த ப்ராஜெக்டுக்கான பிசினஸ் வேல்யூ வந்து கம்மியா இருக்கணும், பட்ஜெட்டோட அந்த அளவு அந்த இஷ்யூ ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஏன் அதெல்லாம் இருந்தா ஏன் அனௌன்ஸ் பண்ண போறாங்க, அதெல்லாம் கிடையாது. இது வந்து வேற மாதிரி. யாருக்கு ப்ரோ தலைவருக்கும் சுந்தர்சிக்குமா, ஆர்கேஃபேக்கும் சுந்தர்சிக்குமா? ஏங்க ஒரு சூப்பர் ஸ்டாருக்கும் சுந்தர்சிக்கும் எந்த இஷ்யூமே கிடையாது. அவங்க வந்து படம் பண்ணுவாங்க, கூடிய கூட பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அவருக்கு ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு, அவருதான் வந்து சுந்தர்சி கூட படம் பண்ணலாம்னு விருப்பப்பட்டாரு. சுந்தர்சியும் அதுக்கு ஓகே, எல்லாம் ஓகேவா? இப்போ ஓகே தானே? ஓகே. இல்ல குஷ்பு வந்து பிஜேபியில இருக்கிறதுனாலயும் இவர் வந்து வேற கட்சியில இருக்கிறதுனால இப்ப பரணி இவ்வளவு நேரம் விளக்கம் சொன்னது அதானே பரணி சொன்னேன். உதாரணமா சொல்லிட்டேன். கரகாட்டக்காரர்களுக்கு உதாரணமே சொல்லுங்க பரணி இவ்வளவு நேரம். இல்ல அதனாலதான் கேக்குறேன். அது ஓப்பனா முடிச்சா சிம்பிளா இதா ஒரே ஒன்லைன் அப்படின்னு சொல்லிடலாமேன்றதுக்காக. இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது பாருங்க. அரசியல் சினிமால பார்க்க மாட்டாங்க. அது குஷ்பு எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா குஷ்பு அவங்க எந்த கட்சியில எப்ப எல்லா கட்சியும் போயிட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? குஷ்பு அதே மாதிரி போன வாரம் அப்படி இருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கே போறது கிடையாது. ஓகே, அவங்களுக்கு தெரியாதா இப்ப அடுத்த 2024 எலெக்ஷன் வருது, இன்னைக்குதான் தெரியுமா? நேற்று தெரியாதா? போன வாரம் 5ஆம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்ப தெரியாதா? இது வேற காரணம். வீடியோ 2 நாளைக்கு தான் முன்னாடி வீடியோ வந்துச்சு, அந்த ப்ரோமோ கூட. அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ட்வீட் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க சுந்தர்சிக்கு வந்து மிக பெரும் அரிதான வாய்ப்பு. ஓகேங்களா? இத்தனை வருஷம் கழிச்சு பெரிய அது சூப்பர் ஸ்டார் இயக்குற வாய்ப்புங்கிறது இருக்குல்ல. அவங்க அருணாச்சலம் படம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு 23 வருஷம் ஆச்சா, இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க இயக்குறாங்க, நிறைய இருக்கும் வருஷம். அப்ப இயக்குற வாய்ப்புல சுந்தர்சிக்கு பெரிய வாய்ப்பு தானே. அதை விட்டு கொடுக்கறதுனா அது வேற ஒரு காரணம் இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? இது காரணம் கிடையாது. இதெல்லாம் அரசியல்னா இன்னமும் சொல்றேன், அரசியலுங்கிறது சினிமால பார்க்கவே மாட்டாங்க. இந்த இது அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து எல்லா நடிகர் படத்தையும் இப்ப சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குவாங்க, சேட்டலைட் டிவில போடுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஏன் இது தியேட்டரிக்கல் ரைட்ஸ் தமிழ்நாடு ரைட்ஸ்ல தான் பண்றாங்கல்ல. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் கூட தான் பண்ணாங்க. இப்ப யாரு ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் அவர் தானே கோட் ரிலீஸ் பண்ணாரு. கோட் சமயத்துல விஜய் அரசியல் வந்துட்டார்ல. கோட்டு தானே அவர். ராகுல் வந்து ரெஜியன் மிஸ் தான் ஒர்க் பண்றாரு. ரெஜியன் மிஸ்ஸோட கிட்டத்தட்ட ரெஜியன் மிஸ் ராகுல் கம்பெனி எல்லாம் ஒண்ணு தானே. அவங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா சினிமா வந்து பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே பிசினஸ். ஓகேவா? என்னன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதை வேணா சொல்லலாம். கரெக்டான காரணம் சொல்லுங்க. நான் ஏதாவது கரெக்டான காரணம் வந்து அந்த காரணத்துக்கு லைக் பண்றேன். அதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கீங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இந்த இன்ஸ்டால சோசியல் மீடியால ஒருவேளை ரோல் பண்ணதுனால காரணமா இருக்குமா? ஏன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கு முன்னாடி இவ்வளவு ட்ரோல்ஸ் வருது. எந்த ப்ராஜெக்ட்டுமே ஸ்டார்ட் ஆகாது. அப்படி பார்த்தா
இல்ல இந்த அளவுக்கு 95% ட்ரோல்ஸ் படங்கள் எதுவுமே drop வந்தது ஆகும். இல்ல ப்ரோ. ட்ரோலே வரலங்க, என்னங்க 4 ட்ரோல் தானே வந்துச்சு, அது காமெடி தானே வந்துச்சு, ஹிப்ஹாப் அது மியூசிக் போனோம்னு சொல்லி வந்துச்சு, இல்ல ப்ரோ, ஒரு 2-3 ஹேட்டர்ஸ் திட்டுவாங்க, இன்ஸ்டாலெல்லாம் அது தவிர வேற என்ன ஹேட்டர்? வேற என்ன எனக்கு தெரிஞ்சு ட்ரோல்லாம் இங்க வரவே இல்லை. அதெல்லாம் ஹிப்ஹாப் அது மியூசிக் போடணும், இந்த லிங்கா படத்துல கிளைமேக்ஸை போட்டு ஆம்பல எல்லாருமே ஆம்பல அப்படின்னு போட்டு ஆதியோட ஜாலியா தான் மியூசிக்க பண்ணிட்டு போட்டு இருந்தாங்க. ஜாலியா தான் பண்ணாங்க. யாருமே படம் ஜாலியா பண்றது வேற, ட்ரோல் வம்புக்கல. பண்றது இது ட்ரோலுக்குலாம் காரணமே கிடையாது, வம்புழுக்கிறதே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான படம், அவ்வளவுதான். யாரும் வந்து வம்புழுக்கிறதுக்கு தேவையுமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு இப்ப சுந்தர்சியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. போன வருஷம் அவர் வந்து விஜய் சேதுபதிக்கு முதல் 100 கோடி கொடுத்திருக்காரு. விஜய் சேதுபதி சோலோ ஹீரோ நடிச்ச முதல் 100 கோடியே சுந்தர்சி கொடுத்ததுதான். சாரி, ஐயோ மறந்துட்டேன், சாரி, இன்னொன்னு சுந்தர்சி இல்ல, அது வந்து சுந்தர்சி விஜய் சேதுபதி நடிக்க வேண்டிய படம், அதை நான் அரண்மனையை மாத்தி சொல்லிட்டேன். ஓகேவா, மிஸ் பண்ண அந்த அந்த வருஷம் மகாராஜா வேற, மகாராஜாவும் அரண்மனை போற ஒன்னா வந்துச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கரெக்ட். இருங்க பிரகாஷ், இவர் வந்து கார்த்திக் ரவிவர்மா வந்து விபி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு, அது உண்மையா? அப்படியும் ஒரு போட்டோ பார்த்தேன், கார்த்திக் ரவிவர்மா ஒரு போட்டோ போட்டிருக்காரு. அதுவும் சொல்லலாமா சொல்லலாம் தெரியலையே, எல்லாமே வந்து கேட்கிற கேள்விகள் பூராமே இந்த மாதிரி கேள்விகளா வருது. சொல்லுங்க எல்லாம் கேட்கலாமா வேணாமான்னு ஒரு ஹெட்டிங் வச்சிருங்க பிரகாஷ். ஒரு இல்ல அது வந்து எப்படி சொல்றது, வெங்கட் பிரபு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலைங்க. ஓகேங்களா, வெங்கட் பிரபு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறோட ஒரு விஷ் தான் அது. ஓகேங்களா, இப்ப சுந்தர்சி வந்து அந்த இடத்துல விலகிறாருன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காருல, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அப்ப அந்த சமயத்துல யார் இயக்கணும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தோட ஆர்வம் இருக்குல்ல. அதை பத்தி எனக்குமே பாத்தீங்கன்னா இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது சுந்தர்சி படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி செப்டம்பர் மாசம் ரஜினி கமல் இணைஞ்சு ஒரு படம் பண்றாங்க, யார் இயக்கணும் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாரும் போட்டிருப்போம். நானும் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன், அப்ப ஏகப்பட்ட பேருக்கு போட்டிருப்பாங்க டேரக்டர். அது நானுமே பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கணும் நல்லா இருக்கும்னு போட்டிருப்பேன். அது மாதிரி எல்லாருமே நம்ம ஆதி ஒருத்தர் வரல, அவருமே பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் இயக்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்க ஒரு டைரக்டர் அப்படின்னா அது வெங்கட் பிரபு. மாசாவும் இருக்கும், கிளாஸாவும் இருக்கும், புதுசாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால எல்லாரும் போட்டது. இப்ப திரும்ப வந்து சுந்தர்சி வெளியே போயிட்டாருங்கிறப்ப அது மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு ஆசை, வெங்கட் பிரபுக்குமே அந்த ஆசை இருக்கு. ஏன்னா அவர் கமல் ஃபேனு, ரஜினிக்கு கதை சொல்லியிருக்காரு, ரஜினி வச்சு படம் பண்ணணும்னு அவர் ரொம்ப நாள் ஆசை. ரஜினிட்ட இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட கதை பண்ணாரு, அதாவது மாநாடுக்கு அப்புறம் கூட ஒரு கதை சொன்னாரு, கோட்டுக்கு முன்னாடி, மாநாடுக்கு அப்புறம் கோட்டுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாரு. ரஜினி பண்ணலாம், ஆனா இப்போதைக்கு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்கேஎஃப்ல ஒரு படம் ஒரு ஆசைன்னு சொல்லி இப்ப கதை சொன்னாரு. இப்ப என்ன, இப்ப ஆர்கேஎஃப் தயாரிப்பார், ரஜினி வந்து நடிப்புல, சுந்தர்சி இல்ல. அப்ப அந்த இடத்துல திரும்ப இவர் ஃபில்லப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு இங்க ஆசை, அவ்வளவுதான். அது நடக்குமா என்று. ஆனா ஒரு ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு முன்னாடி இருந்த விஷ்லிஸ்ட் டைரக்டர்ல அவரும் இருந்தாரு, அவ்வளவுதான். ஆனா பிரகாஷ் இருக்காரு. இது ஒரு பிளாக் மார்க் தானே ப்ரோ, எங்க இருந்தாலும் ரஜினி நமக்கு வினோத்தை அனுப்பிடுவோம், சூப்பரா பண்ணுவாரு. கண்டிப்பா பிளாக் மார்க் தான். எப்படின்னா இத்தனை வருஷம் ஒரு 41 வருஷமா 43 வருஷமா கழிச்சு ஒரு 2 பெரும் ஜாம்பவான்கள் இணையிற படம், அதுவும் பாத்தீங்கன்னா முதல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க தயாரிக்கிற படம், அதாவது ஆர்கேஎஃப் கமலஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிப்புல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுவும் ஒரு திடீர்னு ஒரு முந்தின நாள் சொல்லி அடுத்த நாள் ஒரு பொங்கல் ரிலீஸ் எல்லாம் போட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் 5ஆம் தேதி வந்து திருப்பி 2 நாள் தொடர்ச்சியா போட்டோஸ் வந்து வீடியோஸ் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஒரே வாரத்துல டப்புன்னு இது இவ்வளவு நடந்து, எப்படின்னா அந்த பில்டிங் அஸ்திவாரம் போடுறோம்னு சொல்லி பூஜை போட்டு எல்லாத்தையும் சொந்தக்காரெல்லாம் சொல்லிட்டு பூஜை போட்டு அந்த கட்டி முடிக்க கூட இல்லை, அந்த பூஜை போட்ட அன்னைக்கே வந்து இல்ல பிளான் டிராப்னு எப்படி இருக்குமோ, எப்படி ஒரு ஏமாற்றம், மிகப்பெரும் ஏமாற்றம் இருக்குமோ அந்த மாதிரி வந்து டோட்டல் ஏமாற்றம் வந்து ஒரே வாரத்துல இந்த இது அப்செட் ஆயிடுச்சு. இது வந்து வேற ஒரு தயாரிப்பு சுந்தர்சி இயக்குனர் அவர் வந்து இல்லைன்னா கூட இவ்வளவு அப்செட் ஆயிருக்காரு. ரஜினி கமல் இத்தனை வருஷம் கழிச்சு இணையறாங்க, அந்த படத்தை எப்படி கமல் ஒரு கெஸ்டல் பண்ண வாய்ப்பு இருக்கு, இல்லாம போகும். ஆனா வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இணையறாங்க அப்படிங்கிறப்பயே அது ஒரு ஒரு மிகப்பெரும் பாசிட்டிவா வர வேண்டிய நியூஸ். ஸ்டார்டிங்லயே வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லயே வந்து கொஞ்சம் பேட் இம்ப்ரெஷனா மாறிடுச்சு. இதை கிளியர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இப்ப அவங்க 2 பேருக்கு இடையில வந்து கிரியேட்டிவ் பிரச்சனை இல்ல, பாலிடிக்ஸும் ஒரு பிரச்சனை இல்ல, அப்படின்னா இங்க என்னதான் பிரச்சனை? அதை சொல்லக்கூடாதுதான் ஒரு பிரச்சனை. இன்னும் சொல்லணும்னா ஏன் அதான் சொல்றேன், இனிமேல் அடுத்தடுத்து சொல்லணும்னா ஒட்டு பார்த்தா நான் உண்மையை தான் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒன்னே இருக்கும், ஆர்கேஎஃப்க்கு சுந்தர் சேச்சு படம் எடுக்க விருப்பம் இருந்திருக்காது, அவ்வளவுதான். இது நான் நினைக்கிறேன் கமலுக்கு விருப்பம் இருந்திருக்காது, கமலுக்கு விருப்பம் இருந்திருக்காது, சிம்பிள். வேற யாராச்சும் அவர் சொல்லியிருப்பாரு, வேற எதுவுமே இருக்காது. ரஜினிக்கு விருப்பம் இருக்கு ப்ரோ, ஆனா கமலுக்கு விருப்பம் இல்ல, அது எப்படி சொல்லுன்னு தெரியல. கமலுக்கு விருப்பம் இருந்திருக்காது, அவ்வளவுதான். அனௌன்ஸ் பண்ணிருக்க வேணாம், அவ்வளவுதான். அனௌன்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ரைட், அதை கூட நான் எடுத்துக்கலாம். சரி, மேபி வந்து அவருக்கு அந்த அளவுக்கு வந்து கேப்பபிள் இருந்திருக்க மாட்டாரு. பட் ஆனா இவர் வந்து ஒரு பட்ஜெட்ல படம் எடுக்கக்கூடியவர் தானுங்க. அப்படி பார்க்கும்போது ப்ரொடியூசரா வந்து அவருக்கு லாபகரமா தானே இந்த படம் அமையும்.
அது bro, ரஜினி இல்ல வைக்கிற அவர் அதாவது ஒன்றும் பெரிய தலைவரோட டேரக்டர் ஒன்றும் சம்பளத்தை இல்லையே ப்ரோ. சுந்தர்சி ஒன்றும் லோக்கி இல்ல ஒன்றும் இல்ல எழுசணும் இல்லை ப்ரோ. இல்ல அவர் சுந்தர்சி வந்து அப்படி இல்ல. ஆனா பட் எப்படி சொன்னாலும் அந்த படம் 250 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணு, அதான் குறைச்சலா சொன்னாலும் 250 கோடிக்கு பண்ணத்தானே ஆனா அது போகுது. கம்மி இல்ல அஜித் ப்ரோ, குறைச்சலா நீங்க சொன்னா எதிர்பார்க்கறது பெருசா இருக்குல்ல தலைவா. தெளிவா பட் ஆமா 500 வாங்க கோடினா வாங்க எங்க இருக்கு தலைவரை எங்க பட்ஜெட்டே போனீங்க? பட்ஜெட்டே 270. தலைவர் அவருக்கு சேலரி அதே போட்டாலே 270 300 கிட்ட வந்துடும். ரஜினி மொத்த பட்ஜெட்டே. இல்ல 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 இப்ப போய் டிஜிட்டல் எல்லாமே வித்தாலுமே அதுதான் 400 500 வந்துரும்லப்பா. 400 500 எவ்வளவு சம்பாதிக்கணும் படம்? அதெல்லாம் இப்ப வந்துரும் ப்ரோ. சேட்டலைட் இருக்கு. சிம்பிள் தான், ஆ, அவருக்கு பிடிச்சிருக்காது அவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த காரணமே இருந்திருக்காது. வேற இது இது அளவுக்குலாம் சரி ப்ரோ. எதுவுமே இல்ல. அவர் ப்ரோ கமலுக்கு லோக்கிய கூட பண்ணணும்னு ஆசை ப்ரோ. ரஜினிக்கு ஆசை இல்லை, அவ்வளவுதான். அது என்ன பண்ணன்னு சரி தெரியல. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் அந்த ஒரு நம்மால் துபாக்கு ஒரு பிஸ்மி போட்டிருக்காரு. டுமாரோ வெயிட் அண்ட் வாட்ச் வலைபேச்சு நாளைக்கு என்ன துபாக்கு படம் நாளைக்கு ஏதாவது போயிட்டு ஒரு குட்டையை வட்ட வட்ட கிளம்பி வட்ட 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 வட்டன்னு ஆரம்பிப்பாரு நாளைக்கு தலைவா. பக்கத்துல விஷால் ப்ரோ பக்கத்துல உட்காந்து கேன்சல் ஆறதுக்கு முன்னாடி பக்கத்துல உட்காந்து சொல்லுவானுங்க 3 பேரும். இல்ல தலைவா, எப்படி ஆயிருக்குன்னா அக்ரிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு, அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தலைவா இப்படி ஆயிருக்கு. இல்ல இல்ல சொல்லுவாரு நாளைக்கு பாருங்க அதெல்லாம் நடக்குதா விஷால் இல்லன்னு. விஷால் சொல்லுங்க விஷால் சொல்லுங்க தம்பி சொல்லுங்க. இதை கேளுங்க. அவர் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த அறிவு கட்ட ரசிகர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, முட்டாள் ரசிகர்கள் இதேதான் அப்படின்னு இதேதான் சொல்லிட்டு. இதேதான் நாளைக்கு வரும். ஆனா இந்த அளவுக்கு அவன் கேவலப்படுத்த கூடாதுங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சினி ஃபீல்டுல இருந்து அங்கே இருந்தே சம்பாதிச்சுக்கிட்டு அவர் என்ன நினைச்சு ஆனா பேசுறாருன்னு நாளைக்கு தெரியல. சுந்தர்சிக்கு தான் ஃபுல் அதாவது வந்து பாசிட்டிவா அவர் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசலாம். சுந்தர்சிக்கு ஃபுல் பாசிட்டிவா பேசுவாங்க. இவங்க 2 பேரையும் போட்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். இல்ல விஷால் இல்ல ப்ரோ, அவர் நீங்க இப்ப நிறைய யார்ட்டையாவது விசாரிச்சீங்களா ப்ரோ? விஷால் ப்ரோ உங்க கருத்துல? இல்ல இல்ல தலைவா, நம்ம இன்னும் விசாரிக்கல. தலைவா நீங்க சும்மா ப்ராபபிலிட்டின்னு போட்டு பாத்தீங்கன்னாலே ஒரு 4 காரணம் தான் வருது. 4த்துல ஏதாவது ஒரு காரணமா இருக்கும், அவ்வளவுதான். ஒருத்தர் போட்டிருந்தாரு ரொம்ப கீழே ஒருத்தர் நேர்மையா, போட்டிருக்காரு அவர் பாருங்க. என்னன்னு தெரியல, அது உண்மையான்னு கீழே தெரியல. ஒருத்தர் பிரகாஷ் ப்ரோ, முத்துத்தியம்மனோட சிஜி ஒர்க் இருக்குமா, அதனால சைமல்டேன். என்னடா பேசுறீங்க, அதெல்லாம் தெரியாமையா இது அது இல்ல பண்ணிருப்பாங்க. அது இல்ல கீழே ஒருத்தர் போட்டிருக்காரு பாருங்க. கமல் கதை கொடுத்து டைரக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. சுந்தர்சி கதை ஏங்க அதனால பிடிச்சிருக்காரு, சந்தோஷமா பண்ணிருக்கோம். ஏங்க அதனால அப்படிதானே அவர் அன்பேஸ்வரன் போயிருப்பாரு பண்ணாரு. அப்படின்றாங்க. என்ன ப்ராபபிலிட்டி 4 தான் இருக்கும், 40 ப்ராபபிலிட்டி யோசிக்க கூடாது கமல். அப்படிலாம் போக அப்புறம் கூடாது. அப்புறம் இன்னொன்னு போட்டிருந்தாங்க. எங்க இந்த படம் மிஸ் ஆகி போட்டு பொழந்து மொத்தமா கெரியரே முடிச்சு விட்டானுங்கன்னா என்ன பண்றது, அதனாலயே வெளியே இல்ல அப்புறம் போயிட்டாரு. போஸ்டர்ல நான் டெலிட் பாட்டுக்கு ஜாலியா பண்ணிட்டாராம், அது உண்மையா அரண்மனை பொய்யா? பையி கலகலப்பு திரி இல்ல அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இல்ல அப்படி. இல்ல ப்ரோ. இல்ல போஸ்ட் டெலிட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒருவேளை சும்மா ஹைப் ஏற்றதுக்காக சொல்றாங்களான்னு ஒரு இல்லங்க, டவுட் நான் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இப்ப அப்பாலஜி ட்ரெண்ட்னு ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி சாரி நான் ஒரு நல்ல படம் கொடுப்பேன் அந்த மாதிரி ஏதோ போஸ்டோன்னு நினைச்சிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா உண்மையாலுமே தலைவன் வெளில போயிருக்காரு. சுகன் சரி ப்ரோ ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்ட்டு. பார்த்துட்டு வந்திருக்காரு. காந்தா சுகன் ப்ரோவா? இங்க மதுரையில இல்ல. என்ன போங்க போங்க. அட விடுங்க, போங்க. நாளைக்கு காலைல பார்த்துக்கோங்க. காலைல எல்லாம் பார்க்க முடியாது, நைட்டு போவோம். சொல்லுங்க சுகன் சுகன் ப்ரோ. ப்ரோ எனக்கு சொல்லுங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நைட்டு உண்மை நைட்டு சொன்னா அவர் பார்த்துருங்க விஷால் ப்ரோ. விஷால் கேஸ் போட்டிருப்பாருங்க. ப்ரோ எனக்கு என்னவோ விஷால் தான் ப்ரோ குறுக்க பூந்துட்டாருன்னு விஷால். நினைக்கிறேன். ஏங்க ஆமா ஏங்க யோ, ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த ப்ராபபிலிட்டில? எனக்கு புரியவே இல்லையே. விஷால் ரெட் இருக்கு ஜெயிண்ட் போட்டு, வேற இல்ல இல்ல இருக்கு. சுந்தர் சேனா என் கூட தான் நீங்க பண்ணணும். விஷால் நான் இல்ல வந்து ஒரு பின்னாடி நிமிஷம் ரெட் ஜெயிண்ட் வேற சார். அது இருக்கு. புரட்சி தளபதி விஷால சொல்றாரு, உங்களா இல்ல. ஆனா என்ன இல்ல, நான் புரிச்ச தலைவர் அப்படி வாய்ப்பு இருக்கானேன்றேன். ரஜினி கமல் ப்ராஜெக்ட் நடுவுல விஷால் இருந்துட்டு இல்ல நீங்க என் கூட தான் இல்ல பண்ணணும். இல்ல, அது சுத்தமா வாய்ப்பு இல்ல. ஜீரோ வாய்ப்பு. அது கிடையாது. அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. ஓகே அதான் சொல்றேன். ப்ரோ நீங்க தான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களா? இப்ப நாங்களே ஏதாவது சொன்னாதான் உண்டு. பிரகாஷ் ப்ரோ, நீங்க நாளைக்கு போறீங்களா படத்துக்கு? ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் திருச்சியில பாத்தீங்கன்னா ஓபன் எப்படி சொல்லுங்க. பண்ணிட்டாங்களா? திருச்சியில இன்னைக்கு புக்கிங் திருச்சியில ஓபன், ஓபன் நாளைக்கு தான். பண்ணிட்டாங்களா? நாளைக்கு புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்க. நீங்க ஓகே படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே முடிச்சு ஓகே எப்படி ஓகே இருக்குன்னு ஓகே. சொல்லுங்க. சூப்பரா இருக்கு பிரகாஷ் ப்ரோ. உண்மையிலேயே ரொம்ப கிளாசிக்கான ஒரு படம் பாக்குற மாதிரி ஃபீலு. ஸ்க்ரீன் பிளே வந்து என்னன்னா ரொம்ப டைட்டா பயங்கர ரேசியெல்லாம் இருக்காது. பட் ஆனா ஒரு மாதிரி பொயட்டிக்கா பயங்கரமா இருக்கு. துல்கர் சொல்லவே வேணாம். டிஃபால்ட்டாவே வந்து என்னன்னா மனுஷன் மிரட்டுற பெர்ஃபார்மன்ஸ் உள்ளால்தான் சூப்பரா பண்ணியிருக்காரு. டயலாக்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருக்குனாவே பெர்ஃபெக்டா எழுதின மாதிரி இருக்கு. சமுத்திரக்கனியும் பாக்யஸ்ரீ போஸும் மேஜர் பிளஸ். அதை தாண்டி முக்கியமான துல்கருக்கு அப்புறம் நான் வந்து பெரிய பிளஸ்ஸா பாக்குறது யாருன்னா ஜேக்ஸ் விஜயோட பிஜிஎம். அந்த அந்த இந்த 4 ஃபேக்டர் தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னன்னா செம்மையா எடுத்துட்டு போயிருக்கு. ப்ரீ இன்டர்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ரைட்டிங்காவே பயங்கரமா இருக்கும். ஸோ பாருங்க, மிஸ் பண்ணாம. படம் போட்டாங்க, நான் பாக்குறேன். பாருங்க பாருங்க, செகண்ட் ஹாஃப் போதும் போதும். பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு முடிஞ்சா பேசுனது நான் ரிவ்யூ போதும், போய் போட்டுறேன். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பட் ஆனால் நிஜமா சூப்பரா இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு என்ன சொல்றது, தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா சூப்பரா இருக்கும், சினிமேட்டிக்கா.
விஷால் ப்ரோ, கமல் வந்து ஒன்லைன் கொடுத்து ரிஜெக்ட் சுந்தர்சிக்கு பிடிக்கணும்னு சொன்னீங்க. அண்ணாமலை ஒன்லைனே ரஜினி, அருணாச்சலம் ஒன்லைன் வந்து ரஜினி கொடுத்து ஒரு மேட் தெரியல, நம்ம தெரியாம பேசிட்டு தெரியும். அவருக்கு அண்ணாமலை ஒன்லைனே பிடிக்காம அந்த படத்தை எடுத்து பிளாக் பஸ்டர் பண்ணவர் அவரு. பிரகாஷ் ப்ரோ, உங்களுக்கு காரணம் தெரிஞ்சே நாங்க இவ்வளவு காரணம் சொல்றோமே, உங்களுக்கு எப்படி இருக்கு பிரகாஷ் ப்ரோ இப்ப மனநிலை? உங்களுக்கு காரணம் தெரியும், நாங்க இவ்வளவு சொல்றோம்ல. யாரா அவங்க அறக்கோட்டிங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏதாச்சும் உண்மையா வச்சு லைக் பண்ணிடுவோம் ப்ரோ. இப்ப எந்த டைரக்டர் யாருன்னாவது தெரியுமா ப்ரோ அடுத்து உங்களுக்கு? இல்ல அது தெரியும், அது என்ன முடிவாகலே. இவரே முழுசா வெளியேறிட்டாருன்னு வெளியே முடிவாங்க. இல்ல இவரே முழுசா வெளியேறிட்டாருன்னு விலைக்கு வெளியே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இவரே முழுசா வெளியேறிட்டாருங்கிறதே என்ன உறுதியாகல. என்னுடைய கணக்குப்படி பார்த்தா நம்ம செருத்தாங்க அடுத்து அவர் தாங்க வர்றாரு. உங்க ஆசையெல்லாம் ஏங்க திணிக்கிறீங்க? ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? சிறுத்தையா ப்ரோ? அதுக்கு என் பயம் அது இல்ல. தலைவர் இப்ப எல்லாம் இந்த மாதிரி சூழல் மாட்டுறாரோ அப்பெல்லாம் நம்ம ஆட்டாக்கார தம்பி எங்கன்னு சூர்யா சைடு தெரிஞ்சிருவாரு. எங்க ஜீட்டு மாதவனை பிடிச்சி விட்டுற போறாரு. ஆமா, கமல் வேற இப்பதான் கேரளா பக்கம் கொஞ்சம் தலை காட்டுறாரு. ஃபுல்லா அவரோட கேஷனுக்கு அவர் பாட்டுக்கு சும்மா ஒரு இல்ல நடக்கவே நடக்காது. நான் ஒயில்டா ஒருவேளை கமலே டைரக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது, அவங்க அப்படியே விட்டுருவோம். ஒரு ஆசைதான். ஏங்க சிறுத்தை சிவானி யாரும் ஆசைப்பட்டீங்க, நான் அதுக்கு கமல்ல ஆசைப்படலாம், தப்பு இல்லை. என்னங்க விளையாட்டு காட்டுறீங்க? ஏங்க அங்க எதுக்குங்க வரீங்க? அங்கதான் அவர்தான் ஒரு நல்ல சாய்ஸ். அவர்தான் ஏங்க முதல்ல ஷூட்டிங் அரசனை முதல்ல முடிக்கட்டுங்க. இல்ல ஜீத்து மாதவன் கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஜீத்து மாதவன் தேசிங் பெரியசாமி ஏதாவது வாய்ப்பு இருக்கா ப்ரோ? தேசிங் நல்ல சாய்ஸ். சொல்லி சொல்லிதான் அவரு வருஷ கரெக்டா போறது. அவரை வந்து தலைவரே மறந்துருப்பாருப்பா. யாராவது அவருக்கு யாபகப்படுத்தினா தப்பா அவரெல்லாம் கூட்டிட்டு வருவாரு. ஏன் கார்த்திக் சுப்பராஜ் என்னப்பா அவர் பாவங்க 2 நாள் ஷூட்டிங் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு உள்ள கண்டிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து அடுத்த 6 மாசத்துல படம் ரிலீஸ் பண்ணிடுவாரு. கார்த்திக் சூப்பரா பண்ணிடுவாருங்க. அவருக்கு கதை உங்களுக்கு எத்தனை கதை வாங்க சார் அப்படின்னு அவரு நாளைக்கே ஷூட்டிங் போவாரு ப்ரோ. கார்த்திக் சுப்பராஜ் கரெக்ட். படம் லீட் ஆயிரும் உங்களுக்கு 6 மாசத்துல. ஏற்கனவே அந்த பேட்டைக்கே அவர் வந்து லீடு வச்சு தானப்பா வச்சிருக்காரு 2 பண்றதுக்கு. இல்ல அஜித் நாங்க காலைல என்ன யோசிச்சோம்னா, சரி இப்ப யார் அவைலபிளா இருப்பா அப்படின்னு யோசிச்சோம். அதுல வந்து வினோத் தான் எனக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. மத்த எல்லாருக்குமே ஒரு தனுஷ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அங்க வரீங்க. தனுஷே பிஸியா இருக்காரு. தனுஷ் வரவே ரொம்ப நாள் ஆகும் போல. அப்படி சொல்லுங்க கமல். பிரகாஷ் ப்ரோ, தனுஷ் கொடுக்கலாம். தனுஷ் வந்து நைட்டு பகல் நடிச்சுட்டு அவர் வந்துருவாருப்பா. இல்லன்னா அவர் வந்து செவன்சி வந்து அவர் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு வாங்க, போய் நல்லா ஃபயரா பண்ணிட்டு வாங்கன்றாரு. உங்களை கூப்பிடுறாரு ஒருத்தர். சொல்லுங்க ப்ரோ. இப்ப அணி பிஜிஎம் போட்டான்னு சொல்றாங்க, அது உண்மையா ப்ரோ? 64க்கு பிஜிஎம் போட்டாங்க. மோஷன் போஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அனிமேஷன் போஸ்ட் தானே, அது முடிஞ்சா ப்ரோ? அதுல ஒர்க் அவர் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காரு. அது எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆனாலும் இல்ல ப்ரொடக்ஷன் முழுசா கன்ஃபார்ம் ஆனாலும் அப்பதான் அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏகே சைட்ல இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். ப்ரொடியூசர் மாறினாலும் அனிருத் மாற மாட்டார்ல ப்ரோ? இது டிசைன் பண்ண ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கும். மோகன்லால், அதாவது மோகன்லால் மட்டும் தான் கேரண்டி இல்லை. ஏன்னா நவம்பருக்கு மேல போயிட்டா மோகன்லால் இருக்க மாட்டாரு. இன்னைக்கு விஷால் ப்ரோ கலாட்டா பிளஸ்ல ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு பாத்தீங்களா? ரவுண்ட் டேபிள் ஃபுல்லா பார்த்தேன். கவின் அரசனை பத்தி சொல்லியிருந்தாரு, கவின் கேரக்டர் பத்தி. ஆமா ஆமா, கேட்ட கவின் வேற ஒரு மாதிரி ஐயோ அப்படின்னாரு. கேட்டேன். ஆண்ட்ரியா ஷூட்டிங்ல போய் மாத்தாம இருந்தா சந்தோஷப்பட்டுக்கோங்க. முன்னாடி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ இந்த சிபி சக்கரவர்த்தி எல்லாம் வந்துட மாட்டார்ல ப்ரோ? அவர் தான் அங்க இருக்காரு, வரமாட்டாரு. இல்ல எனக்கு ஒவ்வொருத்தர் பேர் சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் என்ன திருத்த சிவாங்கிறாரு, ஒருத்தர் என்ன சிபி சக்கரவர்த்திங்கிறாரு, இன்னும் அடுத்த என்ன பிரதீப் ரங்கநாதன் டேட் பண்றாருன்னு நீங்க சொல்லல. இந்த பிஆர் பண்ண சொல்லுங்க ப்ரோ.
சரியான சாய்ஸ். நான் தான் கார்த்திக் ஆல்மோஸ்ட் பிஆரே ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இந்த ஜென்ஜிக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரே இன்னொரு சூப்பர் ஸ்டார் இயக்க போறாரு. ஓகே, அவரே இனிமேல் அடுத்த படங்கிறது அவரே டைரக்ஷன் அவரே ஹீரோ அடிக்க படம் தான். பிரதீப் ரங்கநாதன் இனிமேல் அவரே ஹீரோ அடிச்சு அவரே ஒரு ஆக்ஷன் ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் ஒன்று, பயங்கரமான ஒரு ஃபேண்டசி ஸ்கிரிப்ட் ஒன்று அவர் அடுத்து பண்ண போறாரு. அதுதான் வந்து பெரிய படம். ஆமா, அவர் தான் அதான் பண்ண போறாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஏஜிஎஸ் தயாரிக்கிறாங்க ஒரு மிக பெரும் பொருட்செலவுல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இங்க டயர் 1 ஹீரோஸ் போடுற பட்ஜெட்ல அந்த படத்தை எடுக்க போறாங்க. ஆத்தாடி எல்லைக்கேவே 100+ பிரகாஷ், இவர் கார்த்திக் சொல்றீங்க. 2-3 பேர் ஒரே இடத்துல ஒன்றும் புரியல. கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா நல்லா இருக்கும்ங்கற. கார்த்திக் சுப்ராஜ் பண்ணா நல்லா இருக்கும்ங்கற. 173. ஆமா ஆமா, அவர்தான் பண்ணலையே. அவர் அடுத்த புதுமுகங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சா ஷூட்டிங் போயிட்டு முதல்ல போயிட்டு அவர் பண்ணலையே. அதெல்லாம் 2 நாள்ல நிப்பாட்டி வச்சுட்டு வந்துருவாரு. இல்லன்னா அது 15 நாள்ல எடுத்து முடிச்சிட்டு வந்துருவாரு. அவரை பத்தியா தெரியாது. டிராப் பண்ணிடுவாரு ப்ரோ. தலைவர் படத்துக்கு அதெல்லாம் அது ஓகே. இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் ஸ்டைல் ஓகே, சூப்பரா படத்தை ஃபாஸ்டா முடிக்கிறது ஓகே, ஹீரோவை டிஃப்ரெண்டா காட்டுறது ஓகே. உங்களுக்கு ரஜினிங்கிறது இப்ப என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா, உங்களுக்கு ஆக்ஷன் படமோ இல்ல ஏ கிளாஸ் படமோ படங்கள் ஆசைப்படல. அவர் ஆசைப்படுறது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரியான ஒரு காமெடி சப்ஜெக்டோ இல்ல லைட் ஹார்ட்டடான ஒரு ஃபிலிமோ சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணலாம்னு ஆசைப்படுறாரு. அதுக்குதான் அவர் வந்து தீர்த்த சிவா கூட ட்ரை பண்ணாரு. அந்த தீர்த்த சிவா கூட அண்ணாத்த ஃபிளாப் ஆயிடுச்சு. அடுத்து அவர் வந்து இதே மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் பண்ணலாமான்னு வெயிட் பண்ணாரு. கேப் விட்டு இப்ப சில படங்கள் கழிச்சு அவர் இப்போ லைட்டான ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பண்ணலாம் தான் சுந்தர் சி செலக்ஷன் பண்ணவே வந்துட்டாருப்பா. சொல்லுங்க, நீ இவர் விளக்கமா ஓப்பனா சொல்லிடுவாங்க இருக்கு. ரஜினி கமல் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சேரும்போது இப்படி நடக்கணுமா? உங்க நாள் வேற, நீங்க என்ன பேசுறீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பேசுங்க. நான் எனக்கு என்னன்னா, அதாவது பேச முடியாது எல்லாத்தையும் இவர் சொல்லிடுவாரு. இப்ப பேச எனக்கு என்னன்னா இல்ல நான் நினைச்சேன் என்னன்னா, சேர்ந்துதான் நடிக்க முடியாது, அதுதான் நிறைய பிரச்சனை வரும், அது வந்து வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு நான் நினைச்சேன். சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றதே கஷ்டம் அப்படின்ற போது எனக்கு அதே ரொம்ப மன வலிச்சல். மதியத்துல இருந்து நியூஸ் பார்த்ததுல இருந்து ஒரு தூக்கம் இல்ல, மதியம் தூங்கலாம் நினைச்சு தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல, ஒரே கஷ்டமா இருக்குப்பா. எதுக்கு ப்ரோ தமனா பாட்டு இல்ல நினைச்சா? இல்லப்பா, எங்கப்பா அவங்க 2 பேர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இணையறாங்கன்னா அதுல எவ்வளவு பேர் வந்துட்டு எதிர்பார்த்திருப்பாங்க. அது நடக்கலன்னும் போது வந்துட்டு ஏன் நடக்கல? ஏன்னா அனௌன்ஸ் நைட் என்ன சாப்பிட்டீங்க? இல்ல பாரு, நீ வெயிட் பண்ணு. அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலுமே ஒரு சில இதுவெல்லாம் நடக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள தோணுச்சு. இதுக்குதான் ஆசையே வைக்கிறது இல்ல, ஆசையே படுறது இல்ல. இந்த மாதிரி யாருன்னா சொன்னீங்கன்னா கூட ஆசைப்படாம அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலும் இதுக்கு நம்ப போறது இல்லை. நான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி விஷால் கிட்ட மட்டும், விஷால் கிட்ட அஜித் கிட்ட எல்லாம் கேட்கணும். அஜித் தான் வந்து விஷால் கிட்ட விட்டுரு, அஜித் கிட்ட மெயினா கேட்கணும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது என் கமெண்ட்ல வந்து பேசுனது அஜித் பால்டான் ஒருத்தர் வந்துட்டு என் கமெண்ட்ல வந்துட்டு அவர் தானே, அவரே தான், நான் அவர்கிட்ட தான் பேசணும். ஆக்சுவலி இது நான் எனக்கு இது ட்ரோலா இல்ல, நான் தனிப்பட்ட முறையில அஜித் நான் டீல் பண்றேன். உங்க நாள் தான் இது. இல்ல நான் அஜித்காக தான் பேசணும். நான் அஜித்காக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல என்ன தெரியுமாடா, இந்த அனௌன்ஸ பாத்தறே இன்னைக்கு நான் காலிடா அப்படிங்கிற மாதிரி. அஜித் இல்ல, நீ அன்னைக்கு என்ன சொன்ன போட்ட, நான் உடனே இன்பாக்ஸ்க்கு வந்து என்ன சொன்னேன், இது இப்போ ப்ரொடியூஸ் பண்ற படம் தானே, அடுத்தது வந்துட்டு ஆக்ட் பண்ற படமும் வரும் அப்படின்னு வந்துட்டு நீ சொன்னியா இல்லையா? அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அதுதான் சொல்லியிருந்தேன்னா நான் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நடக்காது இல்லை, எனக்கு ஒரு லாஸும் இல்லை, யாருக்குமே எதுவுமே இல்லை. ஆனால் சிம்பிளா சொல்றேன், ஒரு 2 பேர் இணையறாங்கன்னா அதுல ஏகப்பட்ட கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வரும். அதுவும் 2 பேருமே வேற வேற ரொம்ப பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணிட்டு ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிற லெஜெண்ட். மற்ற இண்டஸ்ட்ரி எப்படின்னு தெரியல, ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அது இதுக்கு முன்னாடி பெருசா அந்த அளவுக்கு நடந்தது இல்லை. அது நடக்கும்போது ஏகப்பட்ட கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ் வரும்னு முன்னாடியே தெரியும். அது தெரிஞ்சனால்தான் என்னோட இதுல வச்சு நான் சொல்றேன், இவங்க ஒத்துக்கிட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒத்துக்கிட்டாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள நிறைய இதுவும் இருக்கும். இதுக்கான ரீசன் வந்துட்டு நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, அதுவா வரும் உங்களுக்கு. பட் ஆனா வந்து தெரிய வரும்போது உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொன்னேன்னு. இல்ல தெரிய வரும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு. காந்தா சொல்லிட்டு போறேன். அதுதான் எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நைட்டா நூடுல்ஸ் இப்பதான் சாப்பிட்டு தான் கிளம்புறேன். மத்தியானம் மட்டும் தான் சாப்பாடு இறங்கலையோ? மதியம் தான் இறங்கல பாரு. அப்புறமா வந்து நம்ம எவ்வளவு நாள்னா அப்படியே இருக்கிறது, அதுக்கப்புறமா இறங்கிடுச்சு. பிரகாஷ் ப்ரோ இவங்க 2 பேர் காம்போ அமையும்னு சொல்லி
கவலைப்படாதீங்க, நடக்கும். கண்டிப்பா அமையும், கண்டிப்பா அமையும். ஆனா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அமையுமா இல்ல ஆக்ட் பண்ணி அமையுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு இப்பயும் சொல்றேன். அது நடக்குமா, நடந்ததுன்னா அது ரொம்ப பெரிய 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 ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு இது நிறைய ஹர்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் கடந்துதான் வந்து இந்த இது நடக்கும். அவ்வளவு ஈஸியா நடக்காது அது. ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னு சொல்லி ஃபக் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். கீழே எல்லாரும் தக் லைஃப் பாருங்க ப்ரோ, தக் லைஃபோட பெட்டர் லைஃப் அப்படின்னு என்னென்னமோ ஏய்யா, அத மறந்து தொலைங்களையா, விட விடுங்க மாட்டாங்க. எல்லா பாருங்க, எல்லாரும் அது இருக்காங்க. காந்தாக்குள்ள போவோம், அப்புறமா இதுக்குள்ள வருவோம். நான் காந்தா பார்த்தேன் நேத்து. எனக்கே தெரியாது நேத்து ஷோ இருக்குன்ட்டு. எனக்கு வந்து மதியம் வந்து இன்வைட் வந்தது. நான் பார்த்துட்டு நாளைக்கு தான் போல அப்படின்னு நினைச்சு இக்னோர் பண்ணிட்டேன். இக்னோர்னா நாளைக்கு தானே அப்படின்னு. நல்ல வேளை இந்த தீயவை குள்ள நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் அவரோட இது இருக்குல்ல, மூவி இருக்குல்ல, அதோட ட்ரெய்லர் லான்ச் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. அதோட இன்வைட் வந்து இன்னும் ஒரு 1 hour கழிச்சு வந்து நான் பார்த்தோன்னே, என்னப்பா ரெண்டும் ஒரே டைம்ல வைக்கிறீங்களே. அப்புறமா தான் தெரியுது காந்தா நேத்துக்கு. எப்பவுமே ஒரு படம் நாளைக்குன்னா முன்னாடி நாளே வந்துடும். நாளைக்குன்னா இன்னைக்கு வந்துடும். ஆனா அது நேத்து ஈவினிங்க்கு நேத்து மதியம் தான் அனுப்பிச்சாங்க. எனக்கு செம ஷாக்கு. லேட்டா அனுப்பிச்சிருக்கீங்களே, பரவாயில்ல போயிடுவோன்னு போய் உக்காந்து பார்த்தேன். எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்தது. பட் ஆனா சிம்பிளா ஒரே ஒரு ஒரு இதுவா சொல்லணும்னா, ஸ்பாய்லர்லாம் இல்லாம சொல்லணும்னா, கமர்ஷியல் பெருசா இல்லை படத்துல. கமர்ஷியல் இருக்காது. படம் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். 2 ஹாஃப்மே ஸ்லோவா தான் இருக்கும். ஆர்ட் அதாவது ஆர்ட் ஃபிலிம் தான் பார்த்து எனக்கு வந்து இந்த மாதிரி சினிமாட்டிக் அந்த ஒரு விஷுவலா பயங்கரமா ஒரு டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா டிரைவ் பண்ணும். படம் ஃபுல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா தான் டிரைவ் பண்ணுவாங்க. எதுவுமே வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு இது மாதிரியோ அந்த அப்படி சொல்றது சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு எதுவுமே எடுத்துக்கல. நல்லா எடுத்திருக்காங்க. அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. படம் ஸ்லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே ஸ்லோவா இருக்கும், செகண்ட் ஹாஃபும் ஸ்லோவா இருக்கும். பட் ஆனால் கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப எமோஷனலா கொண்டு போயிருப்போம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு ஒரே ஒரு டவுட். தியாகராஜ் பகவதர் அவரோட ஸ்டோரி இன்ஸ்பயர் பண்ணி பாகவதர் அந்த படம் அவரோட பாகவதர். ஸ்டோரி இன்ஸ்பயர்லாம் பண்ணல, அவரோட ஸ்டோரி தான் அது. ஆனா அது எங்குமே போடல. இதுதான் ஆனா 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோமே பரணி ப்ரோ, இல்ல புதுசா நீங்க பரணி, கேக்குறீங்க. அப்படியே நீ அவரோட ஸ்டோரி படிச்சுட்டு போ. உனக்கு வந்து அந்த படத்துல அப்படியே உனக்கு அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். பட் ஆனா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கு. அப்படியே எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்றது அப்படியே காட்டல. ஆனா கோர் பிளாட் அதுதான். கோர் என்னவோ அதுதான் இருக்கு. அதுக்கான பீரியட் எந்த டைம்ல அவரோட இதுவும் நடந்ததோ அதே பீரியட் தான் இதுவும். எல்லாமே அப்படியே தான் வச்சிருக்காங்க. எப்படி சொல்றது, இதுல வந்துட்டு தியாகராஜ பகவதரை என்ன சொல்லுவாங்க, எம்கேடின்னு தான் சொல்லுவாங்க. அது வந்து அதே தான் இதுலயும் சொல்லுவாங்க. பட் ஆனா இவர் பேர் தான் வேற வேறையா இருக்கும். பட் ஆனா வந்துட்டு கேரக்டர் பேருமே வந்துட்டு இப்ப நீலினா சூலி அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், கமலானா விமலா அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. கிளியராவே வந்துட்டு யாருக்குமே டவுட் இல்லை அவரோட இதுதான், எல்லாருக்குமே கிளியரா தெரியும். ஆனா அவரோட ஒரிஜினல் ஸ்டோரியில கடைசி காலத்துல அவர் இருந்ததை வந்து இந்த படத்துல காட்ட மாட்டாங்க. ஆனா போதுனே இல்லப்பா சொல்றேன், நீங்க வந்து அப்புறம் நாளைக்கு டிசப்பாயிண்ட் ஆகாதீங்கன்றத சொல்றேன். இன்னொன்னு, துல்கர் சல்மான்லாம் செம்ம ஆக்டிங் பா. அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னே தெரியல. ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கும், அப்பா மியூசிக் இருக்காது, எதுவும் இருக்காது, அப்படியே டீப் சைலன்ஸ் ஆக்டிங்ல. நான் படத்துல வந்துட்டு ஒரு ஒரு 3 பேர் செம்ம ஆக்ட் பண்ணிருக்காங்க. சமுத்திரகனி, துல்கர் சல்மான், அப்புறம் பாகேஷ் போஸ். 3 பேருமே எக்ஸ்ட்ராடினரி. ராணா என்னவோ எனக்கு வந்து ராணாவோட ஆக்டிங் வந்து எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் பண்ணல. பட் ஆனா இவங்க 3 பேர் வேற மாதிரி பண்ணிருக்காங்க. அதுவும் துல்கர்லாம் சொல்லவே தேவையில்ல, அது எல்லாருக்குமே தெரியும். சரியான ஆக்டிங் அவர் பயங்கரமா பண்ணுவார். எனக்கு பாகேஷ் போஸ் வந்துட்டு இப்படி நடிப்பாங்களா அப்படின்றது வந்துட்டு நான் அவங்கள இதுல கிங்டம்ல பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப இதுல பாக்குறேன். இதுல வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரவிதேஜா படம்லாம் பாக்கலையாண்ணே? அது பாக்கலப்பா, நான் பாக்கலப்பா. பார்த்துருந்தா சொல்லிருக்க மாட்டேன்னா. இது செம்மையா அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த படம் இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு. அதான் சொல்றேன், விஷுவலா டெக்னிக்கலா படம் எல்லாமே மேக்கிங்காவும் வந்துட்டு அவங்க காம்ப்ரமைஸ் ஆகாம எடுத்திருக்காங்க. இப்படிதான் எடுக்கணும் இந்த படம்னு வந்து அவங்க ஒரு எடுத்திருக்காங்க. டிராமா சிம்பிளா சொல்ல போனா. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ண, எதுவுமே நான் சொல்லல, சொல்றேன் பாருங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். கண்டிப்பா வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. நீங்க கொடுக்குற காசுக்கு ஏதோ ஒரு விதத்துல உங்களை வந்துட்டு அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நான் நம்புறேன். ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, இது நீங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா போகாது, ஸ்லோ பேஸ்டா தான் கண்டிப்பா இருக்கும். ஸ்லோ பேஸ்டா தான் போகும்.
எனக்கு அது ஒரு பயம் இருக்கு. என்னன்னா, சில தியேட்டர்ல திடீர்னு ஏதாவது ஒரு கமெண்ட் அடிப்பாங்க. நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நம்ம இன்ட்ரெஸ்ட்டா பார்த்துட்டு இருப்போம். அதனால எனக்கு வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பார்க்கலாமா? இல்ல வேற எங்கேயாவது பார்க்கலாமான்னு சொல்லி. இல்ல ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்க தலைவா. இல்ல புரியல எனக்கு. அப்புறம் என்ன தலைவா பண்றது? அதெல்லாம் கண்டுக்காம போயிடுங்க. இல்ல ஒரு பிவிஆர் ஐநாக்ஸ் போயிடுங்க. இல்ல விஷயம் அதுதான். அதான் பிவிஆர் தான் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பரணி ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். கேரளால உங்க கூட பாக்குறவங்க யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, எல்லாருமே உண்மையா தான் இருப்பாங்க ப்ரோ. இல்ல பல்தான், அப்புறம் அங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. என்ன படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல ஏங்க எப்ப பார்த்தாலும் இதே கம்ப்ளைண்ட் சத்தம் போடுவாங்க. தியேட்டர் வந்தா அப்புறம் அமைதியா வந்து பாக்குறக்கா தியேட்டர் வராங்க, அது வீட்லயே வந்து பாத்துட்டு போக மாட்டானா? பல்தான், அதுக்குன்னு நீங்க போன் எடுத்து நோண்டுவீங்க, பிளாஷ் எடுத்து மூஞ்சில அடிப்பீங்க, அதெல்லாம் கரெக்டா பல்தான்? நம்மளும் காசு கொடுத்து தானே போறோம். இல்ல ஆக்சுவலா பல்தான் ப்ரோ அதெல்லாம் ஓகே. அவர் சொல்றது பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது, தும்ம கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது அவர் சொல்றாரு. அப்படிதான் அன்னைக்கு கமல் நான் அந்த படத்துக்கு அது டிஸ்டர்பிங்கா இருக்கும் தான் சொன்னேனே தவிர பாப்கார்ன் சாப்பிடக்கூடாது. எல்லா படத்துக்கும் தான் ப்ரோ அப்படி இருக்கும் ப்ரோ. எல்லா படத்துக்கும் தான் அப்படி இருக்கும் ப்ரோ. தியேட்டர்ன்றது என்ன ப்ரோ? இல்ல பிரின்ஸ் படத்துல எஸ்கே தியேட்டர்ல உட்காந்துட்டு ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். டிஎஸ்ஏக்கு தான் வந்துட்டு ரொம்ப அமைதியா இருக்கிற தியேட்டரா சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். இந்த கமெண்ட் அடிக்கிறது இல்லைன்னா வந்துட்டு இது பண்றது, இப்போ எனக்கு தலைவன் தலைவிக்கு அந்த மாதிரி ரீசெண்டா நடந்துச்சு. நான் அஜித் கேட்டாரு கேரளால இந்த மாதிரி நடக்காதான்னு. கேரளாலையுமே டிஎஸ்ஏக்கு இந்த மாதிரி பண்றவங்கள தான் போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா நான் வந்துட்டு அங்க வந்து ஒரு 2 தியேட்டர் இருக்கு. நம்ம ஊர்ல எப்படி ரோகிணி வெற்றி எல்லாம் கொஞ்சம் பாப்புலரோ, அங்கேயும் அந்த மாதிரி ஒரே ஒரு தியேட்டர் இருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறப்ப பெருசா இந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது. எனக்கு நடந்துச்சு. இது ஒரு மோகன்லால் ஃபிலிம் நடந்துச்சு. ஒரு 4 மணி ஷோ ஒரு படத்துக்கு பாக்குறப்போ, அது படமே மொக்கையா இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் கமெண்ட் இதெல்லாம் நடந்துச்சு. அது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இல்ல பரணி ப்ரோ, படம் மொக்கையா இருக்குன்னு கவனித்தீங்களா? படம் கவனித்தீங்களா? அதெல்லாம் நான் கவனிச்சேன். இல்ல எந்த வருஷம் பரணி ப்ரோ, எந்த வருஷம்? 2025 சொல்றாருன்னு நினைக்கிறேன். இருங்க நான் சொல்றேன். ஒடியனா நான் சொல்லனா இல்லையா? ஒடியனா தான் இருக்குன்னு. ஒடியன் 4 மணி ஷோ. அதுல ஒரு சீன் வரும். மஞ்சோரியர் கேட்பாங்க, இந்த கஞ்சி சாதம் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்துட்டு செம ட்ரோல் ஆச்சு, மீம் மெட்டீரியலாவே ஆச்சு. அதையே வந்துட்டு தொடரும்ல வந்துட்டு இவங்க கேட்பாங்க. அது ஒரு கண்டென்ட்டாவே போட்டிருப்பாங்க, கவுண்டராவே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு நான் பர்சனலா படம் பாக்குறது ப்ரிஃபர் பண்றது அமைதியா இருக்கணும். சில பிலிம்ஸ் ஓகே, அது கொஞ்சம் கமர்ஷியலா சவுண்டா இருந்துச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது, எப்படினாலும் பாத்துலாம். 1-2 இதுதான் ஒரு பெரிய ஸ்டார் படத்துக்கு அந்த மாதிரி எதுவுமே வராது. பட் இந்த மாதிரி பிலிம்ஸ்க்கு வந்துட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் நான் சொன்னேன். அது எப்ப நடக்கும் தெரியுமா பரணி ப்ரோ? அது சிம்பிள். படம் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையாலுமே அமைதியா தான் உட்காந்து பார்ப்பாங்க, கத்துற இடத்துல கத்துவாங்க. படம் நல்லா இல்லைன்னா கட்டுப்படுத்த முடியாத காளையா மாறிடுவாங்க. அது ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா சில டைம் எப்படி ஆகும்னா, அவங்களுக்கு அந்த படம் நல்லா இருக்காது, நமக்கு நல்லா இருக்கும். அப்ப வந்துட்டு நமக்கு அந்த மாதிரிதான். எனக்கு இறைவியெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப சோகமா போயிடுச்சு இறைவி. எனக்கு அந்த மாதிரி ஜாலியா இருந்த படம்னா தேவ்னு ஒரு படம். தேவ் வைபா இருந்துச்சு. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே. எந்த பொண்ணோட போனீங்க? வைபாலா இருந்துச்சுன்றீங்க தியேட்டர்? அன்னைக்குதான் கருண் ரிலீஸ் ஆச்சு படம். இல்ல தேவ் போய் பாத்துட்டோங்க. இல்ல உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கு பாருங்க கரெக்டா. இந்த ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் பண்ணேன்ல, அதுவுமே வந்துட்டு பக்கத்துல ஒரு ஃபேமிலி, அவருமே வந்து சும்மா கவுண்ட் கொடுத்துரு. படமா இல்ல கருத்தா சில விஷயம் பிடிக்கலனாலும் 1-2 இடத்துல காமெடி எல்லாம் இருந்துச்சு. அந்த காமெடிக்கும் இவங்க ஒரு இது கவுண்டர் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் தான் காண்டாயிடுதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க ப்ரோ? ஹாய் ப்ரோ கொஞ்சம் அப்படிதான் சொல்லுவீங்களா, இல்ல அப்படியே அமைதியா இருப்பீங்களா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா, அந்த நான் ஆல்ரெடி சொன்னதான், இது சொன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நான் எப்பவுமே அந்த சென்டர் சீட் கிடைக்கலன்னு சொல்லி ஒரு இது விஷயம் இருந்துச்சுல, அதனால ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து அந்த சென்டர் சீட் வாங்கினேன். அப்படி இருந்தும் ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. நான் போனப்ப அந்த ரோவே காலியா இருந்துச்சு. ஷோ ஸ்டார்ட் ஆகி 5 நிமிஷத்துல வந்து அவங்க அந்த ஒரு ஃபேமிலியா ஒரு 5 பேர் உட்கார்ந்தாங்க. அப்ப ஸ்டார்ட் ஆச்சு அது. பட் அது நீங்க இல்லைன்னா பரத்வாஜ் ரங்கன்ட்ரிக் கூட முயற்சி பண்ணலாம். அவர் எப்பயும் கார்னர் சீட்ல தான் உட்காந்து படம் பார்ப்பாராம். அவருக்கு இந்த சத்தம் இதெல்லாம் செட் ஆகாதான்.
நீங்க அந்த மாதிரி கூட முயற்சி பண்ணுங்க. ஹெட்போன்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க, காதுல ஹெட்போன்ஸ் போட்டு நீங்க ஒரு படம் பாருங்க, படம் செட் ஆகல அப்படின்னா அந்த ஐயோ மாதிரி அது மாற்றத்தை நோக்கி நாம் நகர வேண்டும். நான் இப்படி சோ ஹாப்பி. பரணி ப்ரோ நீங்க பரணி bro நாமக்கல் தானே? பேசுறதெல்லாம் இருக்குல்ல. பரணி ப்ரோ நாமக்கல் தானே? சொல்லுங்க. சரி, அக்கௌண்டா 2 உங்க கூட தான் பாக்குறேன் நான். எத்தனாவது ஷோ நீங்க? ஏன் உங்களை கூட்டு போய் என் பக்கத்துல உட்கார வச்சு படம் பாக்குறேன். வாங்க என் கூட. பரணி அது ஒயில்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு. அவர் சட்டையை கழட்டுவாரு, பனியனை கழட்டுவார், அப்புறம் அவரு பாலையாவை பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுவாரு. என்னடா பல்தானா அது அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு. இல்ல யோசிச்சுக்கோங்க. அஜித் பல்டான் அந்த படம் மோஸ்ட்லி வந்துட்டு நான் பாப்பேனான்னு தெரியல. நான் கூட்டு போறேங்க, நான் கூட்டிட்டு போறேன். சட்டை ஓகே, பேண்ட் கழட்டி புரியல விஷால் ப்ரோ. பேண்ட்னு நான் சொல்லவே இல்லை, சட்டை பனியன்னு. எங்க அவர் பேண்ட் சொல்லவே இல்ல. இல்ல அஜித் பல்டான் நான் மோஸ்ட்லி பார்த்தேன்னா சேலம்ல பாப்பேன். ஏன்னா இங்க 9 மணி மாட்டாங்க. பரணி ப்ரோ உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நான் வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு உங்க பெட்ரூமுக்கே வரேன். பெட்ரூம்ல இருந்து தூக்கி வண்டியில உட்கார வச்சு தியேட்டர் கொண்டு போய் இறக்கி விட்டு படம் பார்த்துட்டு மறுபடியும் கூட்டு வந்து பெட்ரூம்லயே டிராப் பண்றேன். இல்ல ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் ஏதாவது பண்ண சொல்லலாம் பரணிக்காக, டைரக்டர் சொல்லி. நான் யாருக்குமே அட்ரஸ் கொடுக்கவே மாட்டேன். சரி நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வரேன், வாங்க. அங்க இருந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணி அங்கேயே டிராப் பண்றேன். ஐயோ சும்மா அறியா, அவர் சும்மா பேசுறாருங்க. அவர் ஏன் வர போறாரு உங்களோட? அஜித் அவர் பல்டான் கோயம்புத்தூர்ல சொல்ல முடியாதுங்க. யார் உண்மையா பேசுறா, யார் சும்மா பேசுறான்னு தெரிய மாட்டேன். ஏய் விஷால் ப்ரோ அவன் சொன்னான்னு உண்மையாலுமே நான் வண்டி எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு இங்க இருந்தே 100 கிலோமீட்டர் தான். 100 கிலோமீட்டர் உங்களுக்கு சாதாரணமா அஜித் பல்டான்? எனக்கு சாதாரணம் தாங்க, என் வண்டிக்கு அது சாதாரணம் தாங்க. இல்ல 2 hours மேக்ஸிமம், எப்படி ஒரு 2.5 hours. அவர் 40 minutes வந்துருவாரு. 40 minutes தான் அவருக்கு. நான் 1.5 hourல வந்துருவேன். 1.5 hoursன்னு வச்சுக்கோ. 1.5 hoursனாலும் எங்க 100லயே வருவீங்க. 1.5 hoursல வர்றதுக்கு எனக்கு ஏங்க இங்க பைபாஸ்ல இருந்தா அங்க பைபாஸ்ல இறங்குறதுதான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி நீங்க வரலாம் வேணாம், அவ்வளவு சிரமம்லாம் இல்ல, நாலு வருத்தம் இல்ல, விட்டுருங்க. நான் அந்த படம் நான் தியேட்டர்ல பாத்துக்கிறேன் தனியா. சரி அப்ப விடுங்க. இது ஜனநாயகன் கேரளால தானே பாக்க போறீங்க? ஆமா ஆமா பல்தான் தயவு செஞ்சு வாங்க. இல்ல அல்டிமேட் அங்க கூட்டு போயிருவோம். இல்ல அஜித் பட்டான் நான் சீரியஸா சொல்றேன், அங்க வாங்க போலாம். ஓகே டோன்ட் வரி. பராசக்தி மலேசியால பார்க்கலாம்னு சொன்னீங்க. யாரு? நீங்க தான் பராசக்தி மலேசியால பார்க்க போற சொன்னீங்க. பராசக்தி ஜனநாயகன் ஒன்னாவா ரிலீஸ் ஆகுது? ஏங்க இப்படி பண்றீங்க? அதுக்குள்ள போகணும்ல பாத்துட்டு. கேரளா இங்க இருந்து ஒரு நைட் தாங்க. இது ஜான் 9 ஜான் போட்டு நீங்க 5 நாள் கேப் இருக்குங்க. அதுக்கு தருண் ட்ரெயின் அந்த மாதிரி ரூட் எடுத்தாதான், ட்ரெயின் எல்லாம் கிடையாது சொல்றேன். 3 நாள் ஏங்க ஆக போகுது? அதான் போயிடலாம் டக்குன்னு, அவர் போயிடுவாரு. 3 நாள் இல்ல, அங்க போயிட்டு பார்த்து முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் மலேசியா போறேன்னு சொல்றாரு பராசக்தி பார்க்க. ஏங்க கருண் ஆசை இருக்குன்னு தான் சொன்னேன், நான் போறேன்னா சொல்லல. போய் பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு தான் சொன்னேன். அவர் தான் பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொன்னாருங்க, அதை கேட்டீங்களா? பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும்னு சொன்னேன். பாஸ்போர்ட் இருக்கு, அதுதான் இல்லைன்னு அர்த்தம். பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்றது ஒண்ணா? பேச கேப்ல கோவம் ஆயிட போறாரு பரணி ப்ரோ. நான் கோவமே ஆக மாட்டேங்க. ஏங்க நீங்க வேற கோவம் எல்லாம் நீங்க எல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது. பரணி ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் மாதிரி உங்களுக்கு மட்டும் தனியா போட சொல்லலாம்ல. எதுக்கு? சவுண்ட்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குல்ல, அதனால. ஆமா போட சொல்லலாம், கரெக்ட் தான். அப்படின்னா அந்த படத்துக்கு யாருமே வராம இருக்கணும். அந்த படத்துக்கு நான் 1500 ரூபா செலவு பண்ணணும். அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போடுவாங்க நீங்க சொல்ற மாதிரி. 1500 தானா? ஒரு டிக்கெட் 100 ரூபா தான் சின்ன படத்துக்கு. உள்ள ப்ரோ நீங்க 10 டிக்கெட் வாங்கி வச்சுன்னா ஷோ போட்டுருவாங்க. அப்படியா? ஓகே ஓகே. சத்தியம்ல ஏதோ ஒரு ஸ்கிரீன் இருக்காங்களா பரணி ப்ரோ அந்த மாதிரி? எந்த மாதிரி? டு நாட் டிஸ்டர்ப். அப்படியா? கேள்விப்பட்டிருக்கேன் அங்க இருக்குன்னு. தெரியல, அந்த மாதிரி எனக்கு தெரியல. அதை விட பரணி ப்ரோ நேற்று நீங்க வந்த பாம் பிக்சர் சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்களா பேசணும். எந்த சம்பவம்? ஆர்கானிக்கல் வியூஸ். ஆக்சுவலா நேத்து பிரகாஷ் புரோட்டா நான் மெசேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணேன். அப்ப கரெக்டா பிரகாஷ் ப்ரோ இதான் சொன்னாரு, நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் வியூஸை பத்தி கேட்டிருப்பாங்க, நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டீங்க அப்படின்னா.
ஐயோ! எனக்கு அதுல சொல்றதுக்குலாம் ஆனா ஹைலைட் என்ன தெரியுமா, நடுவுல பாவம் எஸ்கே தான் மாட்டிக்கிட்டு ஐயோ. இவங்க மத்தியில ஒரு படம் பண்றது இருக்கே அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்துட்டு டான் பிக்சர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இதுல காட்டுறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அவருக்கு தெரியாம நடந்திருக்கோ? இது அவருக்கு தெரியாம நடந்திருக்குமா? அவரை கேட்காமலையா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க? அவர்கிட்ட கேப்ஷன் அப்ரூவ் பண்ணாமலையா போஸ்ட் பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்டு பண்ணாங்களா கேட்காம பண்ணாங்களான்னு. இப்ப கேட்டு பண்ணாலும் தப்பு இல்லை. ஆமா, எஸ்கே ரீபோஸ்ட் பண்ணலையா இத? வழக்கமா அவர் மூவினா ரீபோஸ்ட் பண்ணுவாரு. ஆக்சுவலி அவரு வந்து அந்த அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணலாமா வீரன்? ஓகேவா, அவர் டீம் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த இவர்தான் ஹேண்டில் பண்றாரு. யாரு? இல்ல டீம் தான் ஹேண்டில் பண்றாங்க பல்தான், டீம் தான். அதுதான் ப்ரோ பரணின்னு சொல்றேன். ஓ பரணி தான் அந்த டீம்ன்றீங்களா? சரி சரி ஓகே கண்டினியூ. ஓகே, அதனால வந்துட்டு ஒரு டீம் தான் ஹேண்டில் பண்றாங்கன்றதுனால அப்படி போயிட்டு இருக்கு. ரீபோஸ்ட் பண்ணல போல தெரியல. எனக்கு அதை பத்தியெல்லாம் எந்த ஒரு தாட்டும் இல்லை. அது இதுல ஹைலைட் என்னன்னா, இன்னைக்கு ஈவினிங் 13 மில்லியனா அது குறைஞ்சிருச்சு, 2 மில்லியன் குறைஞ்சிருச்சு. இல்ல 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 மாவீரன், அது வந்துட்டு அதுக்கு நான் நான் எனக்குமே அந்த ஒரு இது வந்துச்சு. அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி அந்த குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். அதாவது எல்லாமே சேர்த்து 15 மில்லியன், யூடியூப் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி குமுலேட்டிவா 15 மில்லியன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்களாம். யூடியூப்ல 13 தான் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையே தவிர்த்துருக்கலாம் பழனி ப்ரோ. ஃபர்ஸ்ட் போட்டிருக்கவே வேணாம். யாரு? கமல் நல்ல மாதிரி நடிக்காதீங்க, கமல் நல்ல மாதிரி நடிக்காதீங்க, என்டர்டெயின் பண்ணட்டும், நாங்க ஜாலியா இருக்கு. அதாவது ஒரு படத்துக்கு வந்து சேட்டலைட் அரசியல் ப்ரோ வணக்கங்கள் கலெக்ஷன் போட்டாங்களா அந்த மாதிரி. ஏங்க இதுக்கே இது வந்து மாவீரன், இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் மாவீரன். கலெக்ஷன் பாருங்க, நீங்க ஜனநாயகன் 500 கோடிங்கன்னா இது 1000 கோடி கூட போடுவாங்க. எனக்கு தெரியல, ஃபன்னா இருக்கும் அப்பெல்லாம். தங்களால் பரணி கூறும் கருத்து ஜனநாயகனுடைய பராசக்தி தான் அதிக கலெக்ஷன் செய்யும். இல்ல அன்னைக்கு வந்து ஆர்கானிக் கலெக்ஷன் போட போறாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து. எனக்கு புரியல, ஜனநாயகனோட டே ஒன் கலெக்ஷன் ஃபைனல் ஓல்டு வைல் கலெக்ஷனாவே வரப்போகுது. இதுல ஏயா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? 2023 பொங்கல்லாம் ஞாபகம் வருது. சம்பந்தமே இல்லாம பேசுறது. இது அவர் சொல்றது கருணு கனவெல்லாம் பலிக்குதே. பொங்கல் வின்னர் ரியல் வின்னர் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் பாப்போம். அது ஒரு விளம்பர யுக்தி, அவ்வளவுதான். இல்லங்க, அவர் வெறும் ஆர்கானிக்னு போட்டிருந்தா அது கூட அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டதுதான் பிரச்சனை. அதை விட இதுதான் திடீர். நீங்க பொங்கல் வின்னர் ரியல் வின்னர் விடுங்க. இப்போ அண்ணா படம் 5-6 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுது. அவங்க டெய்லி ஒரு கலெக்ஷன் போஸ்ட் விடுவாங்க. இவங்க 5-6 நாள் கழிச்சு வந்து டே 1 ஆர்கானிக் கலெக்ஷன் போட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் அட்டாக் தான் அது. அப்படிலாம் நினைக்கிறேன், அவ்வளவுதான். அண்ணா அந்த 6 நாள்லயே ஜனநாயகனோட 90 to 75% கலெக்ஷன் ஆயிரும். அது கண்டிப்பா ஆயிரும். கலெக்ஷனை பத்தி நான் சொல்லல கமல், பட் இவங்களுக்கு இவங்க ஒண்ணு போஸ்ட் விடுவாங்க, எங்களுது வந்து ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா அப்ப ஏய் நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அப்ப என்ன பத்திக்கின்ற. இது அவங்க போடுவாங்களான்னு தெரியல, இது உங்க ஆசை மாதிரி இருக்கே ப்ரோ. அது அவரோட ஆசை தான், அதெல்லாம் போட மாட்டாங்க. போட்டுனா அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏங்க என்ன போட முடியும்? இப்ப டே ஒன்னு போடுவாங்க, இத போடுவாங்க, சொல்லுங்க போட்டா எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல நேத்து ஒண்ணு பண்ணாங்க, இதை நீங்க எதிர்பார்த்தீங்களா புல்டன்? ஏங்க அதெல்லாம் எவனுமே கண்டுக்கலங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே அதை கண்டுக்கிட்டேன். அதெல்லாம் எவனும் மதிக்க கூட இல்லை, அவ்வளவுதான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். ஏங்க ஒரு படத்தோட டே ஒன் கலெக்ஷன் தான் இன்னொரு படத்தோட டோட்டல் ஓல்டு வேல்யூ கலெக்ஷனே ஆக போகுது. இதுக்கு என்னங்க கம்பேரிசன்? எனக்கு புரியல. சரி விடுங்க, அது வரப்ப பாத்துக்கலாம்.
ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா பரணி bro? பேக்ரவுண்ட்ல விஷால மாவீரம் பேக்ரவுண்ட்ல தெரி படத்துல வந்து மார்க்கெட் சீன் பிஜிஎம் போட்டீங்கன்னா பரணிக்கு நல்லா இருக்கும். ஓ அப்படி சொல்றாரு அவரு. என்ன பரணி ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. சொல்லிட்டு அவர் வார்னிங் கொடுத்துட்டு போவார்ல, இப்படி தலையெல்லாம் ஆட்டிட்டு. அது இல்ல தெர்ரி வா வா இப்ப வா தெர்ரின்னு வரும்ல, காமராஜ் பண்ணதா? ஓகே அதேதான். ஓகே ஓகே. அவ்வளோலாம் இல்ல பிரகாஷ். நான் அது அஜித் இல்ல பாருங்க, நீங்க சொன்ன மோட்ல வர்றப்ப பாத்துக்கலாம். நீங்க இல்ல அது ரெண்டு 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 மோட் இருக்கு. நீங்க எந்த மோட்ல சொன்னீங்க அப்படின்னு பார்த்தேன். சாஃப்ட் மோட்ல சொல்லி சரி ஜோசப் இல்லாம மாற ட்ரை பண்ணிருக்கீங்களா, இல்ல நீங்க நார்மலாவே சாஃப்ட் மோட்ல தான் சொன்னீங்களா அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணேன். சரி ரைட் பாப்போம். இல்ல இல்ல மாவீரன் பிஜிஎம் போட்டுருவாருன்னு பார்த்தேன், மாவீரன் போடல பிஜிஎம். எனக்கு பரணி ப்ரோ, இது சக்தி திருமகன் கிடையாது. இல்லங்க, அவர் சொல்லும் போதே எனக்கு தெரியும் அவர் அந்த டூல் தான் சொல்லுவார். சரி நம்ம மேலும் மேலும் லென்த் பண்ண வேணாம். இல்ல எனக்கு என்னன்னா அந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி டிஎல் ஃபன்னா இருக்கும், அது மட்டும் ஷுவரா இருக்கும். தலைவா டெய்லி உங்ககிட்ட ஸ்பேஸ்க்கு வந்துருவாங்க. இல்ல பரணி மைண்ட்ல நம்ம என்ன டோன்ல சொன்னாலும் கண்டுபிடிச்சிடுறாங்களே, நம்ம என்ன சொல்ல வரோம். இல்ல ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ அதுக்கு தான் ஹிண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. ப்ரோ டிஎல் பண்ணாதான் இருக்கும், உங்க கமெண்ட் செக்ஷன் தான் ஒரே புண்ணா இருக்கும். நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க, பதிலுக்கு தான் வரும் போடுவீங்க. இல்ல மாவின் ஆல்ரெடி பிரகாஷ் ப்ரோ சொல்லிட்டு இருக்காரு இதே ஸ்பேஸ்ல. நானும் அதை தான் சொல்றேன். எனக்கு விஜய் பிடிக்கும், எஸ்கே பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும், ஓகேவா? சோ அதனால நான் வந்துட்டு இந்த அகைன்ஸ்டா போறேன். 2 நடிகர்கள் மட்டும் பிடிக்காது. யாரு? சொல்லுவாங்க மோகன்லால் சூர்யா தானே? மோகன்லாலுங்க மோகன்லால், அதுக்கப்புறம் தான் 2வது ஆளு. எவ்வளவோ 4 மணி ஷோ பார்த்திருப்பாரு. மோகன்லால் படத்தை பிரகாஷ் நீங்க கவனிச்சீங்களா? பேசிட்டே இருக்கப்ப இல்ல பல்தான், நான் ஒரு தியேட்டருக்கு போயிருந்தேன், அது ஒரு மோகன்லால் படம், ஒரு மொக்க படம் தான், அதெல்லாம் கேட்டோமான்றேன். விஷால் சொல்லுங்க தலைவா. உங்களுக்கு புரியல விஷால். இல்ல தலைவா நான் சும்மா ஜாலிக்கு சொல்றேன். நான் சொல்றேன் என்னன்னா, அந்த டைம் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது 3 மணிக்கு முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டா இது ஒர்க் முடிஞ்சு நான் ஸ்ட்ரெயிட்டா அந்த தேட்டருக்கு வரோம், நானும் இன்னொருத்தனும். யோசிச்சு பாருங்க, அப்படி வந்துட்டு அப்படி ஒரு மொக்கப்படுத்த பார்க்கும்போது காண்டாகுமா ஆகாதா? இதை விட இன்னொரு என்னன்னா, இதே மாதிரி ஒரு நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு புலி படம், விஜய் படம், அந்த படம் காலையில ஷோ. வணக்கம் பல்தான். விடுங்க எங்களுக்கும் காலம் வரும். இருங்க நான் சொல்றத கேளுங்க. சாரிங்க. என்னன்னா முடிச்சுட்டு வந்து காலையில இது கேட்டா இல்லங்க கேடிஎம் வரலன்ட்டாங்க. ஓகே, அந்த படத்துக்கு பிரச்சனையாச்சு, கேடிஎம் தமிழ்நாட்டுலயும் பிரச்சனையாச்சு. ஆனா அந்த படம் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தியேட்டர்லயே வெயிட் பண்றேன். மத்தியானம் 2:30 என்னமோ போட்டாங்க. காலையில 11 மணிக்கோ 12 மணிக்கோ தமிழ்நாட்டுல போட்டாங்க. இங்க மத்தியானம் 2:30 போட்டாங்க. அந்த 2:30 ஷோ பார்த்து முடிச்சு அதுக்கப்புறமும் ஒர்க்கு போறோம் நைட் ஷிஃப்ட். அந்த மாதிரிலாம் போயிருக்கு சார். சும்மா நான் ஜாலிக்கு சொன்னேங்க, ஜாலியா சும்மா. இல்ல அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு தூக்கத்தை கலைச்சிட்டு ஒரு படம் பாக்குறப்போ கரெக்ட் தான். அதுதான், வேற எதுவும் கிடையாது. எனக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். தூக்கத்தை கலைச்சு இட்டு வாங்கி 1000 ரூபாய் கொடுத்து ஒரு படம் பார்த்து நான் பட்ட பாடம் எனக்கு தான் தெரியும். என்ன படம்? நெருப்புடா. கபாலியா? பாப்போம். பரணி ப்ரோ, இன்னைக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு, அதை பத்தி பேசுங்க. மோகன்லாலை பத்தி தான் பேச மாட்டீங்க, மவுண்ட் பத்தியாச்சும் பேசுங்க. ஆக்சுவலி இருங்க, 3 ட்ரெய்லர் வந்துச்சு. இந்த தீய ஒரு கொலை நடுங்க, அது வந்து எனக்கு என்னன்னா, நான் இன்னைக்கு அந்த மாவீரன் சொல்ற மாதிரிதான் எனக்கு வந்து இந்த இதுக்கு ஏதாவது சர்க்காசமா சொல்லணும்னு தந்தானா எனக்கு டைலாக கரெக்டா இது மாட்ட மாட்டேங்குது. அந்த ஒரு டோன்ல சொல்லுவாங்களே, இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஆசைப்படல நான் அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். ஒரு 2 நிமிஷமா என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ட்ரெய்லரே இப்படி இருக்குன்னா படம் எனக்கு தெரியல எப்படின்னு சொல்லி. ரிவால்வர் ரீட்டா ட்ரெய்லர் எனக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த இது கோலமா கோகிலா ஞாபகத்துக்கு வந்துச்சு. பட் அதுவுமே எனக்கு டவுட் தான், டீசெண்டா இருக்கும்னு வந்து. அடுத்து வாங்க தலைவன்ட்ட.
களம் கவல் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி நானும் மம்முட்டி போலீஸ்ன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பீக்குங்க. வெறி என்ன ஒண்ணுமே புரியல. இந்த ஆளு எப்படி பண்றாரு ஒண்ணுமே புரியல. அப்படி இருக்கு. ட்ரெய்லர் காட்டவே இல்ல பாத்தீங்களா? கடைசியில ஒரே ஷாட் அவர் படம் வேணாம். அதுதான் சொல்றேன். நான் வந்துட்டு அந்த கடைசிக்கு நான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நம்ம ஒண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இதை பார்த்துட்டு இவருதான் இதுவா இருப்பாருன்னு பார்த்தா இது டோட்டலா ஃபிளிப் பண்ணி. அந்த டைரக்டர் யாரு பரணி ப்ரோ? ஐயோ அது தெரியல. ஆக்சுவலா நான் நிறைய பரணி ஏதோ ஃப்ளோல சொல்ல வந்தாரு ட்ரெய்லரை பத்தி. சொல்லுங்க பரணி, கம்ப்ளீட் பண்ணுங்க, அடுத்து வரேன். இல்ல அது வந்துட்டு நெகட்டிவ் ஷேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மம்முட்டிக்கு. ஸோ நான் என்ன போலீஸ்லயே ஒரு நெகட்டிவ் ஷேட்னா எனக்கு பெருசா வந்து ஒட்டுமான்ற ஒரு டவுட் பட்டுச்சு. பட் இந்த மாதிரின்றப்போ ட்ரெய்லர்லயும் பெருசா வந்து அவரோட இது ரிவீல் பண்ணல. ஆனா சினாப்சிஸ் வந்து ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அது நிறைய இல்ல பாரதி சினாப்சிஸ் சொல்ல வேணாம். அடுத்தது போங்க. ஆனா நீங்க ட்ரெய்லர் பாத்தீங்களா? இல்ல நான் வந்து ட்ரெய்லர் பார்த்தேன். எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஏன்னா வந்து மோகன்லால் இப்ப மோகன்லால் சொல்லி பரணினால எனக்கு மோகன்லால் பேர் வருது. ஏன் சும்மா இருக்க மாட்டேன். மம்முட்டி கம்பெனி ப்ரொடக்ஷன்ல மம்முட்டி ஹீரோ. ஆனா முத பேரே உங்களுக்கு வந்து ஊரு பேர் போடுறாங்க, விநாயகன். யாரு? ஜெயிலர் விநாயகன் பேர் போடுறாங்க. எனக்கு அதுவே ஷாக்கிங். ஜெயிலர் அவரு விநாயகன் பேரை போட்டு அதுக்கப்புறம் மம்முட்டி பேர் போடுறாங்க. சரி ரைட் இருக்கட்டும், சரி அது ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினைச்சு விட்டு அடுத்தது போறேன். ட்ரெய்லர் பாக்குறேன். ஒரு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இருந்துச்சு. சரி அது கேஸ் வந்து விநாயகன் போகுது. விநாயகன் தீர்க்க முடியாப்ப இன்னொரு போலீஸ் வர போறாரு, அதுதான் வந்து மம்முட்டி அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் முடிய போகுதுன்னு நினைச்சு ட்ரெய்லரை பார்த்தா மம்முட்டியை காணவே காணாம். வெயிட் பண்றேன் கடைசியில காமிக்கிறேன். அது அப்படி டோட்டல் நம்ம இது வரைக்கும் நடத்தி என்ன களம் காவல் டைட்டிலா களம் காவல் மம்முட்டி தடுக்கி ஏகப்பட்ட போலீஸ் ரோல் பண்ணிட்டாரு. இது ஒரு வித்தியாசமான போலீஸ் ரோல் இருக்கு. ஏன்னா அவர் கெட்டப்பலாம் அப்படிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஒரு வித்தியாசமான போலீஸ் ரோல் போல இருக்கு அப்படின்னு நான் போலீஸ் இந்த கேஸ் அடுத்த கேஸ் ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் தெரிஞ்சிருக்கிறப்ப இவர்கிட்ட இருந்து அடுத்த கேஸ் இவர்கிட்ட போகும் போல இருக்கு, இவர் விசாரிக்க சரியில்லை அப்படின்னு பார்த்தா டோட்டலா கான்ட்ராஸ்டா எதிர்பார்த்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு ட்ரெய்லர். இன்னைக்கு அதுல ஒரு உண்மையான கட்ஸ் வேணுங்க. அது ஆஸ்காட்ச் படம் பண்றதுக்கு, மாலை நேரத்து மயக்கம் பண்றதுக்கு. எனக்கு நீங்க பெரிய நடிகர்கள் பயங்கரமா நடிகர்கள் சொல்ற நடிகர்கள் கூட இப்படி பண்ணுவாங்க. ஏன்னா இவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா தான் பல வருஷமா பார்க்க போறாரு. கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம தமிழ்ல ரஜினி, தெலுங்குல சிரஞ்சீவி, அப்படி மாதிரி மலையாளத்துல சொல்லணும் நம்ம மம்முடியே சொல்லுவாங்க. இந்த ரேஞ்சுக்கா சார் மோகன்லால் சொன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தான் அவர் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் அந்த பீரியட்ல. ஆனா அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா மோகன்லால் கமர்ஷியல் பண்றாரு. மம்முட்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாமே வந்து யாரும் எடுக்க தயங்குறது. காதல் கோர் அந்த டைப் அந்த படமும் யாரும் எடுக்க மாட்டாங்க, யாரும் நடிக்கவும் மாட்டாங்க. யாரும் நடிக்க மாட்டாங்க, பிரம்மயுகம் யாரும் நடிக்க மாட்டாங்க. இப்ப இந்த படம் எனக்குலாம் உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு, சர்ப்ரைஸாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு ஹீரோ வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. இது படம் எப்படி இருக்க போதில் அடுத்த விஷயம். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர்ல வந்து பெருசா ரிவீல் பண்ணல, எதுவுமே தெரியல, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி ட்ரெய்லர் கட்டு புதுசா இருந்துச்சு. ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி இல்லாம ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து யூடியூப்ல ஒருத்தர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனா தான் இருந்துச்சு. தவிர ட்ரெய்லரும் ஒண்ணுமே ட்ரெய்லர் மாதிரியே இல்லை. படம் பார்க்கும்போது தெரியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா இந்த படம் தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசை, பார்த்துருவேன் நினைக்கிறேன். பிரகாஷ் இன்னொரு ட்ரிவியா என்ன தெரியுமா? டீசரும் வந்ததுன்னா டீசர்லயும் தலைவர் ஒரு ஷாட் தான் காட்டியிருக்காங்க, இதுவும் ஒண்ணுதான். சோ இது படத்துல ஆக்சுவலா ஒரு அட்டையரா போஸ்டர்ல தான் பாத்திருக்கோம். சோ எப்படி வரப்போறாரு. ஆனா அந்த டீசர் ஷாட்டை வச்சுதான் நான் ஒரு கதை மைண்ட்ல யோசிச்சேன், சரி இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் புரியல, பாப்போம். இல்ல படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டோன்னு ஐயோ அப்படின்னாரு பரணி. ஏதோ சொல்ல தெரியலன்ட்டாரு. ஆமா குரூப் ரைட்டர். ஃபர்ஸ்ட் இதான் டைரக்ஷன்ல இதான் ஃபர்ஸ்ட் படம். கண்டிப்பா எதிர்பார்க்கறேன். குரூப் டோட்டல் ரைட்டரா கண்டிப்பா பெருசா எதிர்பார்க்கறேன். இல்ல பிரகாஷ் நான் பெருசாலாம் எதிர்பார்க்க வேணாம், ஃப்ரீயா விடுங்க. இல்ல அது ஒருத்தர் ட்வீட் போட்டாரு, மம்முட்டி ஃபேன் பெருசா எதிர்பார்க்காங்க காலைல ஒரு ட்வீட் போட்டாரு. அது போட்டுட்டு சிகரெட் பிடிக்கல ஒரு புகை ரவுண்டா போட்டு மம்முட்டியோட பழைய ஒரு கிளிப்பிங் ஒன்று இருக்கு, அதை எடுத்து போட்டிருந்தாரு. அதை பத்தி சாயங்காலம் அப்படியே ட்ரெய்லர்ல இருக்கு. எனக்கு குரூப் ரைட்டருங்கவும் அவரு குரூப் படம் ஆரம்பிச்சது இருக்குல்ல, எனக்கு அந்த படம் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அந்த படம் எனக்கு நான் அந்த படத்தை வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஆக்சுவலா படம் ரிலீஸுக்கு முன்னாடி படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு 20-30 நிமிஷம் பாத்தீங்கன்னா அது ஒரு ஜானர்ல போகும். 30 நிமிஷம் வச்சு அப்படியே மாறிடும். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படியே டோட்டலா மாறி வேற ஒரு இதுக்கு போயிடும். அந்த படமே ஒரு வித்தியாசமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் குரூப். மேக்கிங்கும் சூப்பரா இருக்கும், அதுல செம்மையா பண்ணிருப்பாங்க. அது ரியல் ஸ்டோரி ப்ரோ. இல்ல அது சொல்லுங்க பேஸ்ட் ஆன் ரியல் போட்டா கிளைமேக்ஸ் அந்த இன்னொரு பேர் போட்ட பெர்னாண்டஸா இல்ல ஸ்டீஃபன் ஏதோ பேர் போட்டிருப்பாங்க. அலெக்சாண்டரா ஆண்டர்சன் என்னவோ
அலெக்சா இந்த இதை ஒரு 4 பேர்ல ஒரு பேர் வச்சுங்க. அந்த பேர்ல அலெக்சாண்டர் நினைக்கிறேன் தெரியல. சொல்லுங்க. அது வரைக்கும் பார்த்து அது ரியல் லைஃப்ல போட்டுட்டாங்க. எனக்கு உண்மையாலுமே அதுல அந்த படம் ரொம்ப ஆச்சரியம். அந்த படம்லாம் ஏன்னா எனக்கு தெரியாது. அதே மாதிரி அதுல வந்து டொவினோ தாமஸ் நடிச்சிருப்பார்ல, எனக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மலையாளத்துல மட்டும் இது மாதிரி பெருசா பார்க்க முடியுது. இன்னொரு ஹீரோ படத்துல ஒரு சின்ன ரோல், அதையும் பெருசா என்னன்னா அந்த கேரக்டர் சுத்தி ஒரு விஷயம் நடக்குதுங்க தவிர அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க அழகா ஒத்துக்கிறாங்களே, எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும். அது மலையாளத்துல தான் எனக்கு பெரும்பாலும் பார்க்க முடியும். மாவீரன் என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. குரு படத்தை பத்தி சொல்ல வந்தாரு. இல்ல ப்ரோ, ஹீரோயின் பத்தி தான். ஆமா கேக்குதா ப்ரோ? இல்ல சொல்லுங்க பிரகாஷ், அதை முடிச்சிருங்கண்ணா. ஏதோ சொல்ல வந்தீங்களே, முடிச்சிருங்கண்ணா. இல்ல அதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து அந்த ஹீரோயின் அந்த படத்துல பாக்குறப்ப எனக்கு எலும்பும் தோணுமே, இவங்க போய் ஹீரோயினா போட்டிருக்காங்களே, இவங்க எப்படா ஹீரோயினா போட்டாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த படமா நான் என் ரிவ்யூல பாத்தீங்கன்னா தெரியாது, ரிவ்யூல மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கேன். எப்படா இவங்க ஹீரோயின் எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஒரு ட்வீட்டை பத்தி, எப்படி இவ்வளவு பெரிய படத்துக்கு இவங்க எப்படி ஹீரோயினா போட்டாங்கன்னு கேட்டிருப்பேன். ஏன்னா அது யாருன்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அந்த படம் பார்க்கும்போது. ஏன்னா அந்த அளவுக்கு லுக் அவங்களுக்கு டோட்டலா சோபிதா வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க. இவ்வளவு ஒல்லியா எலும்பு கூடு மாதிரி இவங்கள போய் என்னடா ஹீரோயின் ரிவியூல இருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓ இவங்க தான் சோபிதாவா அப்படின்னு லுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த படத்துல. இவங்கதான் ரிவ்யூ பாருங்க குரூப். ஆமா என் ரிவ்யூ எனக்கு அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எனக்கும் அவங்கள தெரியாது அதுக்கு முன்னாடி. படத்துக்காக தான் பார்த்தேன். படத்துக்கு செம்ம ஹைப்பு. ஆனா எனக்கு கண்ணு அவங்க முடியதான் இருந்துச்சு. துல்கர் வரசுனா இவரு வேற குறுக்கமா இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. செம வைபா இருந்துச்சு எனக்கு அவங்க. சூப்பர் அப்பயே பிடிச்சிருக்கு அவருக்கு. சூப்பர். ஜிபி ராம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இங்க பாருங்க அந்த ரிவ்யூல அந்த பீச் இந்த ஹீரோயினை பத்தி ஸ்பேஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்களா. ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் அழகா நல்லா போட்டிருக்கலாம், ரொம்ப ஒல்லியா தேமேன்னு இருக்காங்க அப்படின்னா. தேமேன்னா என்னன்னா தேமேன்னு தெரியாதா? சாரிண்ணே, தேமேன். சரி அப்புறம் தேமேன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் தவிஞ்ச. அதாவது பொலிவா இல்லாம தேஜஸா இல்லாம அப்படி இருக்கிற அந்த மாதிரியா இல்லங்க. இப்ப நம்ம வந்து வனப்பா இருக்காங்கன்னு சொல்றோம்ல, வனப்புன்னா எனக்கு தெரியாதுட்டீங்க. வனப்புனா பாராட்டுறதுக்கு சொல்றது. வனப்புனா அப்படி பொலிவா அப்படி ஜெகஜோதியா மின்ற மாதிரி இருக்கிறது வனப்பு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தேமேன்னு இருக்கிறதுனா சுத்தமா டோட்டல் ஆப்போசிட். அவ்வளவுதான். என்னடா இது பார்க்க ரொம்ப ஒல்லியா ஒண்ணுமே இல்லாத மாதிரி, அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும், ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஏடா அப்படிங்கிற வனப்புக்கு ஆப்போசிட். அவ்வளவுதான், எதிர்ச்சொல். ஓகே சூப்பர். ஜிபி ராம் ப்ளூடிக் வாங்கலையா? சின்னதா போட்டிருக்கீங்க. ஏங்க அவர் ஒருத்தர் கை தூக்குனாரு. அப்பெல்லாம் அந்த ஆப்ஷனே கிடையாதுங்க. எல்லாம் ஃபுல்லா ப்ளூடிக் இருந்தாலும் அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய இதா போட முடியாது. ஃபுல்லா தானே போட முடியும், தனித்தனியா தானே போட முடியும் இதெல்லாம். ஓகே பரணி அதை ரிமூவ் பண்ணிட்டேன். நீ ரிமூவ் பண்ணலாம், ரிமூவ் பண்ணிருக்க போகலாம். ப்ரோ இந்த 64 அப்டேட் எப்போ ப்ரோ வரும்? விடாமுயற்சி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வாரம் அடுத்த வாரம். இல்ல ஜிபி ராம் நான் சொல்றேன் எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க இந்த வாரம் கேட்டீங்கன்னா அடுத்த வாரம் வந்துருவாங்க, அடுத்த வாரம் கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரம் வருவாங்க. அதனால போன படத்துக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கும். அவங்களா விடட்டும், நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்றாங்களே ப்ரோ. இல்ல நீங்க எதிர்பார்த்து எனக்கு இதே அப்டேட்டே கேட்டுருக்காரு. ரொம்ப கடியா இருக்குங்க. கண்டிப்பா அவர் ஷூட்டிங் வந்தா தெரிஞ்சிடும். அவர் இப்ப ரேஸ்ல இருக்காரு. அவர் எப்போ வர்றாரோ அப்பதான் ஆரம்பிக்கும். அவர் தான் அபிஷியலாவே சொல்லிட்டாரு ஜான்ல வரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ். அவ்வளவுதான், ஃபினிஷ், சிம்பிள். நீங்க ரொம்ப வந்துட்டு டெய்லி நிறைய பேர் கேட்கறாங்க. ஆக்சுவலா டெய்லி ஒருத்தர் இல்ல 2 நாளைக்கு ஒருத்தர் வந்து கேட்டுறாங்க. எல்லாத்துக்குமே இதான் சொல்றேன், அவங்களா வரப்போ வரட்டும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுவாங்க, நிறைய போடுவாங்க. பட் நீங்க வந்துட்டு அது வந்து கொஞ்சம் லோ ப்ரொஃபைலா இல்ல, எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. ஜான்ல வரும்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ப்ரோ சார் வேற நல்லா இருக்காரு ப்ரோ. இப்ப சூரியோட போட்டோ பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு போட்டோ, சூப்பரா இருந்தா. இல்ல எல்லாரும் ஏன் ரொம்ப கேக்குறாங்கன்னா 15ஆம் தேதி ஏதாவது ஒரு அப்டேட் வரும்னு எல்லாருமே நம்பினாங்க. பயங்கரமா டிஎல் எல்லாம் போச்சு 15ஆம் தேதி. தீபாவளி சொல்றாங்க, அக்டோபர் மாசம் வந்துருன்னு சொன்னாங்க ப்ரோ. 15 என்னதுங்க? இல்ல நவம்பர் 15 ஏதாவது அப்டேட் வரும்ன்ற மாதிரி யாரும் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கணுமே எல்லாரும் பார்த்துருக்காங்க. இன்னும் பாத்தீங்களா?
ஈவெண்ட்டுக்கு வரதை பத்தி சூப்பரா இருந்துச்சு. இல்ல சூப்பரா இருந்துச்சு அது. அது என்னன்னா அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு டேரக்டரே இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அது ஒரு ஓப்பன் ஈவெண்ட் கிடையாது, பாஸ் இருக்கவங்க மட்டும் தான் உண்டு. அதுவும் ஆன்லைன்ல பாஸ் கிடையாது. அந்த ஒரு ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியா, அந்த ஏதோ ஒரு கேட்டு, அந்த கேட் எல்லாம் மூடிடுவாங்க. இந்த வழியா போகணும். ஒரு பாஸ்ல வந்து கியூஆர் கோட் இருக்கும். அந்த கியூஆர் கோட்ல உங்களுக்கு கைட் பண்ணும் எங்கிட்டு எந்த டைரக்ஷன்ல போகணும், லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட்டு, ஸ்ட்ரைட்டா போகணும். அதை நீங்க உங்களுக்கு வழி தெரியும். ஷார்ட் ரூட்ல போறீங்கன்னா போகாதீங்க, அது கைட் பண்ற மாதிரியே போங்க. எந்த காம்ப்ளிகேட்டும் பண்ணாம அதுவே உங்களை கரெக்டாக கூட்டு போய் லொகேஷன் கரெக்டாக கொண்டு போய் விட்டுரும். நீங்க உள்ள எங்க வரணும், எந்த இதுல வரணும் எல்லாம் கேட்கும். இது வந்து ஒரு க்ளோஸ் ஈவெண்ட், இது ஓப்பன் ஈவெண்ட் கிடையாது. அப்படிங்கிற கூட்டுல ஒரு ஒரு அதே மாதிரி 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு அனுமதி கிடையாது, 65 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அனுமதி கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு யாரும் வந்து கஷ்டப்படாதீங்க, சிரமப்படாதீங்க. லைவ்லயே பாத்துக்கங்க, நீங்க வீட்டுல இருக்க இடத்துல இருந்து பாத்துக்கலாம். அதுக்கு போக என்னன்னா நிறைய சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன ரொம்ப எனக்கு என்னன்னா ஒரு 2 விஷயம் பிடிச்சிருச்சு. ஒண்ணு, அவர் வந்து மிகப்பெரிய டேரக்டரா இருக்கிறது ஒரு விஷயம். ஒரு டேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அவசியம். அதை வந்து ஜஸ்ட் ஒரு கடமைக்கு பண்ற மாதிரினா ஒரு ஒரு எப்படி சொல்றது, இந்த இமேஜா போஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போஸ்டரா இது 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 நிபந்தனைகள் அண்ட் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு போயிடலாம். ஆனா எந்த ஒரு காம்ப்ளிகேட் வந்துடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு சொல்லியிருந்தாரு, இந்த ஈவெண்ட் வந்து சிறப்பா செயல்படுறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கமிஷனர் சொல்லிட்டாரு. பாத்துக்குங்க, நான் வந்து நமக்கு வந்து உங்க சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவு பெரிய ஈவெண்ட் லான்ச் ஈவெண்ட் நடத்துறோம். அப்ப நம்ம சந்தோஷம் நல்லா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னா, ஃபயரா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்கள்ட்ட வேண்டுகோள் கொடுக்கறது இருக்குல்ல, அந்த வேண்டுகோள் கொடுக்கற வேலையை டேரக்டரே பண்ணாருங்கிறது எனக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில, இந்த இண்டஸ்ட்ரியில இல்ல, எல்லா இண்டஸ்ட்ரியும், இந்திய இண்டஸ்ட்ரி பூராமே பெரிய நடிகர்கள், பெரிய ஈவெண்ட் நடத்துறவங்க எல்லாமே இதை ஃபாலோவே பண்ணலாம். ஏன்னா யார் சொன்னா கேட்பாங்க அப்படின்றது, இவர் சொன்னா கேட்பாங்க அப்படின்னா அவர் சொல்லலாம் தாராளமா. அதை ஒரு மிகப்பெரும் முன்னுதாரணமா இருந்திருக்காரு ராஜமௌழி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெலுங்குல தான் பேசுறாரு, ஆனா எனக்கு சொல்ற எல்லாமே புரிஞ்சிச்சு. சூப்பரா சொல்லியிருக்கிறாரு. அது என்ன, ஒரு பொறுப்புள்ள மனிதரா செயல்பட்டு இருக்கிறாரு. சந்தோஷம். அது மட்டும் இல்ல ப்ரோ, போஸ்ட் பண்றாங்களே, இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றாங்களே, அவங்க கூட எல்லாம் உட்காந்து என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ரீல் எல்லாம் போட்டுட்டு அவங்க கூட உட்காந்து என்ன மாதிரி பண்ணணும், எதெல்லாம் நம்ம பேசணும், அதை உட்காந்து அவர் டீம் உட்காந்து அவர் உட்காந்துருக்காரு இதுக்கு. ஏன்னா அந்த ஹோஸ்ட் எல்லாம் அவரும் உட்காந்து பண்றாரு. அதுவும் பார்த்தேன். அப்புறம் அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்றவர் வந்து ஒருத்தர் பேர் அனௌன்ஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க, அதையும் பார்த்தேன். அது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா அவருக்கு அவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. யாருங்க அவரு, சொல்லுங்க. அவரு யாருன்னு தெரியல ப்ரோ. எப்பயுமே இவங்க தான் பண்ணுவாங்க. தெலுங்குக்கு சும்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, பெரிய ஈவெண்ட்லாம் சும்மா அவங்களும் இருக்கிறாங்க. இது யாரும் ஹிந்தி இவ்வளவு மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் ஷாக் ஆயிட்டேன். இல்ல ஆனா மில்லியன் அதிக ஃபாலோவர்ஸ்னா ஹிந்தியா தான் இருக்கும். ஹிந்தி தான். ராஜமௌழி கூட ஒரு ரீல் எல்லாம் போட்டிருந்தாரு இன்னைக்கு. ஆமா, அது பார்த்தேன். பிரகாஷ், இன்னொன்னு கேட்கணும், போஸ்டர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ராஜமௌழியோட பல போஸ்டர்ஸ் எல்லா படத்துக்கும் இப்படிதாங்க சுமாரா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவர் நல்ல போஸ்டர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. மேபி பாகுபலி இருக்கலாம். இல்ல அப்படி இல்லைங்க. நான் என்னன்னா ஒரு நண்பரோட ட்வீட், ஒரு நண்பரோட ட்வீட், என்னோட கண்டென்ட் இல்ல இது, கிரெடிட் அவர் கொடுத்துறேன். டக்குனு பேர் ஞாபகம் இல்ல யாருன்னு. என்னன்னா ராஜமௌழி கடந்த 10 வருஷத்துல எல்லா படமே ஒரு இதிகாச படங்கள், இல்ல வரலாற்று சம்பவமான படம், இல்ல இந்த பீரியாடிக் கிளிப் இப்படிதான் பண்றாரு. இது RRR இது வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து இந்த பீரியாடிக் போர்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் பாகுபலி 1 அதுவே 6 வருஷம் ஷூட்டிங் போச்சு. அதுக்கு முன்னாடி எடுத்த படம் நானி மட்டும் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மகதீரா, அதுல ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் இருக்கும். கடந்த ஒரு 10-12 வருஷத்துல அவர் அதிகமா ஒர்க் பண்ணது ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் தான், இந்த மாதிரி பீரியாடிக் ஃபிலிம் தான். அப்போ வந்து நம்ம முழுக்க அதே மாதிரி பார்த்து மகேஷ் பாபு படம் கண்டிப்பா அது ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிமா இருக்கும், அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் போஸ்டா இருக்கும், அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு இதா இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு அந்த மாதிரி போஸ்டர்ஸ் எதிர்பார்க்க. அவரு ஒரு சிவன் தலையில வச்சுக்கிட்டு, இல்ல அவரு ஒரு அப்படியே கத்தி வாலு வில் அம்போட நிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு, அது இல்லாம நான் டோட்டலா பண்றேன்னு சொல்லி அவரே ஒரு ஃப்ரெஷ்ஷா வர ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி கதை பண்றது ஏதோ ஒண்ணு சம்திங், அதை விட்டுருங்க, ஓகேவா. ஆனா அவர் என்ன ஒரு இது வரைக்கும் பண்ணதுல இருந்து மாறுபட்டு, ஏன்னா மகேஷ் பாபு ஒரு தெலுங்கு சினிமால இருக்க, இங்க தெலுங்கு சினிமாவோட விஜய் அவர், ஓகே, அவர் ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர். அவர் கூட படம் பண்ணீங்களா பல வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. மகேஷ் பாபு பல வருஷமா, நீங்க ராஜமௌழி கூட படம் பண்ணீங்க, ராஜமௌழி கூட பண்ணீங்க, அவுட்ட பல வருஷமா கேட்டுருக்காங்க. அப்ப 2 பேரும் பல வருஷமா கேட்கப்பட்ட கேள்விகளை மீறி இத்தனை வருஷம் கழிச்சு படம் பண்றாங்கிறப்ப அந்த படம் நம்ம வந்து ஏற்கனவே பண்ண படம் மாதிரி எதிர்க்க புதுசா பண்ணணும்னு நினைச்சு ராஜமௌழி பண்றாரு. அதுல போஸ்டர்ஸுமே யூனிக்கா வேற மாதிரி, அவர் படம் மாதிரி இல்லாம புதுசா பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால பாக்குறவங்களா இது நான் போஸ்ட் சுமாரா இருக்கு, இது நான் போஸ்ட் அப்படி இருக்கு, போஸ்ட் எப்படி இருக்கு. இந்த படம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. போஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு படத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ தான் கொடுக்குறாங்க. அதுக்கே இவங்க இவ்வளோ இது, ஏன்னா ராஜமௌழி மேல இருக்க ஒரு பிராண்ட், அவ்வளவுதான். ராஜமௌழி அதை போக 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 உங்களுக்கு கொடுக்குறாரு. இப்பயே உங்களுக்கு அதை ஃபீல் பண்ண மாட்டாரு. ஏன்னா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் எடுக்காம
வந்து எடுத்து மில்க் பண்ண நினைச்சா மில்க் பண்ணலாம். ஆனா மில்க் பண்ணா ஒரு இதா பண்றாரு அப்படிங்கிற புதுசா பண்றது நல்லா இருக்கும். அது பண்றாரு. அது நம்ம போக போக பார்ப்போம். படம் ரிலீஸ் சமயத்துல அதை பத்தி பேசுவோம். இப்போதைக்கு எனக்கு எல்லாமே பெட்டர். எனக்கு வந்து பிரியங்கா சோப்ரா இருக்குல்ல, எனக்கு வந்த போஸ்டர் பிரியங்கா சோப்ரா போஸ்டர் சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவுதான். இந்த அப்டேட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 வருஷம் காய விட்டு. ஆமா ஆமா, இல்ல கிளிம்ஸ் வருதுன்னு சொன்னாங்களே என்ன? நாளைக்கு மறுநாள் ஈவெண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 3 நிமிஷம் ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது இல்ல, 3 நிமிஷம் ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது போக 3 முடியல. நிமிஷம் சுகுமார் ப்ரோ போறாரு. ஆனா அவர் போறாரு. இன்னும் நம்ம நண்பர்கள் மட்டும் 8 பேர் போறாங்க. போயிருக்கலாம், போக முடியல. இன்னைக்கு போன் பேசியிருந்தாங்க, நம்மளால முடியல. சரி விடுங்க பிரகாஷ். அடுத்தது வந்து ராம்சரணி ஈவெண்ட்டுக்கு போயிடும். அது பெட்டியான்னு தெரியல. தமிழ்ல பெட்டிக்கிறாங்க, தெலுங்குல பெட்டின்னு வருது. சிக்கரின்னு சொல்லுங்க. சிக்கரின்னு சொல்லுங்க. சிக்கிரி எங்கிட்ட போனாலும் அந்த ரீல்ஸ் தாங்க வருது. ரீல்ஸா கூட வந்தாங்க பரவாயில்ல. இங்க அந்த பாட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? தெலுங்குல தான் சூப்பரா இருக்கு. தமிழ்ல நல்லா இல்ல. எனக்கு தமிழ்ல 2வது தடவை கேட்கவே இல்ல. தெலுங்குல ஒரு 10 தடவை வச்சு கேட்டேன். 10 தடவை கேட்க வச்சுட்டாங்க. ஏன்னா ரீல்ஸ்ல 10 தடவை வருது. காலைல ஒரு பொண்ணு ஃபாரின் பொண்ணு ஒண்ணு ரீல்ஸ் போட்டுருந்துச்சு. அப்படியே அந்த ரீக்ரியேஷன் சொல்லுவாங்க, அந்த ரீக்ரியேஷன் அப்படியே இருந்துச்சு. டான்ஸ்லாம் எனக்குலாம் பட்டே கிளப்பிருச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நம்ம முயற்சி பண்ணக்கூடாத சாங். நீங்க முயற்சி பண்ணக்கூடாத சாங்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பார்த்துட்டு. அவர் உட்காந்து எழுந்திருக்கிறாருல, நமக்கு அந்த அது இல்ல பேட்டை வச்சு பண்ற ஈஸிங்க. அதுவே கஷ்டம்னு வச்சுங்க. அதுவே வச்சு நமக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க. உட்காந்து ஒரு ஸ்டெப் இருக்குல்ல, நான்கில வந்து அந்த அதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு ஹீரோ போட்டாரு, தமிழ்ல விஜய் வந்து அழகிய தமிழ்ல போட்டாரு அந்த ஸ்டெப்ப. அதுக்கப்புறம் நான்கில அந்த முதல் கொண்டு போட்டுருச்சு. ஆனா எனக்கு அந்த ஸ்டெப் அதுவே வரல. இது போறது எங்க வரப்போகுது யோசிச்சு பார்த்தா, நம்ம போட்டுற ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீல் அதுதான். ஆனா பாட்டு செம்ம ட்ரெண்ட். ஏஆர் ரஹ்மான் வந்து 2 பாட்டு கிட்ட பயங்கரமா போயிட்டு இருக்கு. டேரேஸ்ட் பாட்டு வேற லெவல்ல போயிட்டு இருக்காது. இந்த 2 பாட்டுமே சொல்றேன். அவரு இது எனக்கு தமிழ்ல அப்படி ஒரு சாங்க போடுங்க, ஆனா அதை போட மாட்டாரு. தெலுங்கு ஹிந்தியில சூப்பரா பிச்சுட்டு போடுறாரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா இங்க வந்தா இங்க போட்ட கிளாசிக் மோடி போயிடுறாரு. கிளாசிக் மோடி ஸ்லோ பாய்சன்ங்கிறாரு. இங்க வந்தா ஸ்லோ பாய்சன். நல்ல பாட்டு போட்டா படத்துல வைக்க மாட்டாங்களே. அதான் இங்க போட்டா ஸ்லோ பாய்சன்ங்கிறாரு, அங்க போனா இன்ஸ்டன்ட் பாய்சன். உடனே போயிட்டாரு. பயங்கரமா இருக்கு. விண்வெளி நாயகா எப்படி ப்ரோ புச்சி பாப்பாவே பாய்ட்டு இப்படி ஒரு பாட்டு வாங்கினாருன்னா எனக்கு இதே. இந்த கதைக்கு ஏத்த மாதிரி பாட்டா இருந்துச்சாங்க உங்களுக்கு? சரி, எனக்கு ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ சாங்கா தான் நான் பாக்குறேன். படத்துல வரும்னு தோணல. படத்துல வராது. நானும் படம் மார்ச் ரிலீஸ். ரீச்சிங் இந்த பாட்டு இப்ப இந்த ஒரு ரீச் போதும். எனக்கு என்ன இந்த போஸ்ட் கிளாமர் தான் பிடிக்கல. அது போஸ்ட் கிளாமர்னா சகிக்காத கிளாமர். அது ரொம்ப அதாவது நான் அன்னைக்கே சொல்லிட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணி திரும்ப காய்ச்சிட்டுருவாங்க. ஆனா அடுக்கு போ மணிவரை 15 முடிச்சுவோமா, நாளைக்கு படத்துக்கு வர போனோம். ஓகே வேற என்ன இல்ல பரணி? அப்படியே போயிட்டு அப்படின்னு தெரியல. மோகன்லால் மம்முட்டி காலையில 11 மணிக்கு போற படத்துக்கு இவ்வளவு இதா? 9 மணினா கூட காலையில ஷோ போடுறாங்க. என்ன காரணம் இது? நமக்குலாம் திருச்சி பாவப்பட்டது பண்றீங்க. படம் சுமாராதான் இருக்கு, ரொம்ப பண்ணாதீங்க. நாளைக்கு போய் பாருங்க. பாத்தீங்களா, மம்முட்டி பையன் அந்த மோகன்லால் போட்ட நல்லா ரொம்ப கிரவுட் சவுண்டா இல்ல ப்ரோ. இந்த இங்கிலீஷ் படம் வரும்போது இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணி விட்டுறாரு. முன்னாடி நல்லா இல்ல சுமாரு அப்படின்றாரு ப்ரோ. அவர் இதுக்கப்புறம் ப்ளூரிபஸ்க்கு மட்டும் தான் ஃபயர் விடுவாரு. சரி பரணி, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நவம்பர் மாசம் எந்த தேதி? 27. 27 எல்லாமே இருக்கிறாங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, இந்த இங்கிலீஷ் பிலிம்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த நம்ம ஊர் மாதிரி ப்ரெஷ் அங்க போடுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். அது ராட்டன் டொமேட்டோஸ்ல எல்லாமே ரிவ்யூஸ் வந்துடும். இது வந்து ஒரு 60% தான் இருந்துச்சு. அதனாலதான் நான் சொன்னேன். ஆனா வந்துட்டு நமக்கு சில என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து மாவீரன் ஜுராசிக் ரீவேர்ல்டா, அது கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி நாளைக்கு பாக்குறப்ப இதுவும் பிடிக்கலாம். சில இங்கிலீஷ் பிலிம்ஸ்க்கு சில செலக்டட் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி பெரிய சிட்டிஸ்ல வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி நைட் ஷோ போடுவாங்க. இது நடந்து இருக்கு. அது கொஞ்சம் பெரிய படங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ செக் பண்ணா தெரியும். எனக்கு இங்க இல்லைன்றதுனால எனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா சொல்லி இருந்திருப்பேன். சாரி. பாக்குறீங்களா? நாளைக்கு மைண்ட குழப்பிட்டீங்க. இப்போதைக்கு வந்து அது அப்புறம் பேசுவோம். அதை காலையில பேசுறேன். நான் காலையில பேசுறேன். அப்டேட்ல ஒன்று சொல்லணும்னு நீங்க ட்வீட் போட்டதும் நான் காலையில இந்த ட்வீட்டை பார்த்தேன். சோகன்
அது சீசன் 2 வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபிலிம் ஷூட்டிங் ஆரம்பிக்க ஆமா. காலைல அந்த ட்வீட் பார்த்தேன். நான் அப்டேட்ல சொல்ல மறந்துட்டு நீங்க கரெக்டா இப்போ ட்வீட் போட்டீங்க. எனக்கு ரொம்ப இல்ல பிடிச்ச இப்பதான் பார்த்தேன் ஒரு நானு. பிடிச்சனா மேக்கிங் பிடிக்கும். மேக்கிங் பிடிக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் மேக்கிங் ரொம்ப பிடிக்கும். அது வந்து சீசன் 2 ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த அப்டேட்டோட முடிக்கிறோம். பாய். இல்ல ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த சீசன் 1 வந்துட்டு நம்ம ஊர் பொன்னியின் செல்வன் மாதிரி அவங்களுக்கு புக் பேஸ் பண்ணி பண்ணாங்க. சீசன் 2க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா நியூ ஸ்டோரி ரைட் பண்ணி தான் பண்றாங்க. 2026 ஜான்ல ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டிங். 2027ல வந்து சீரிஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே, அவ்வளவுதான். நாளைக்கு பார்க்கலாம் வித் காந்தா ரிவ்யூ. முடிஞ்சா ஓகே எனக்கு பாய். பார்க்கணும்னு இருக்கு, அதை பார்ப்போம்.